ஹலோ அண்ட் வெல்கம் டு இன்க்ளோரிஸ் பாட்காஸ்ட். நான் சாக்கி, என் கூட இருக்கிறது மிஸ்டர் பிரபாகரன். இந்த எபிசோடில் நாங்கள் அனலைஸ் பண்ண போகிற படம் பார்த்திங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன விப்ளாஷ். இந்த படம் ஒரு மியூசிக்கல் ட்ராமா ஜானரை சேர்ந்தது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறவர் வந்து டமின் சாசல், மைல்ஸ் டெல்லர், ஜேகே சைமன்ஸ், மெலிசா இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் பார்த்திங்கன்னா 1 hour 46 minutes. இந்த படம் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2013 அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துருக்கு. 2014 வந்து விப்ளாஷ் வந்து ஃபீச்சராக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் அகாடமிக் அவார்டில் 3 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு, 3 ஆஸ்கர் வாங்கியிருக்கு. ஒன்று வந்து பெஸ்ட் எடிட்டிங், பெஸ்ட் சவுண்ட் மிக்ஸ் அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். ஜேகே சைமன்ஸ் தான் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ விப்ளாஷ்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபிலிம் சொல்லலாம். ஸோ மோட்டிவேஷ்னல் அந்த டாபிக் எடுத்ததுக்கு எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இந்த படத்தில் அந்த மெயின் கேரக்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு இம்பேக்டாக இவங்க எடுத்துக்கிற அந்த தீமுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே நம்ம வந்து இந்த எபிசோடில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சவுண்ட் ஆஃப் மெட்டல் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருப்போம், ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, விப்ளாஷ் வந்து ஆன்டி தீசிஸ் ஆஃப் சவுண்ட் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஏன், எதுக்கு அப்படின்றத டீப்பராக நம்ம வந்து இந்த எபிசோடில் அனலைஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விப்ளாஷ் படத்தை பற்றி டீப்பராக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்பாய்லர்ஸை பேசி தான் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த பாட்காஸ்ட் கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். ஃபஸ்ட்டு விப்ளாஷ் படத்தோடைய ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்க்கலாம். இந்த படம் முன்னாடியே சொன்ன மாதிரி மியூசிக்கல் ட்ராமான்னும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜானருக்குள்ளே அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட ட்ரை பண்ண போது. ஸோ ஆண்ட்ரூன்ற கேரக்டர் அவர் தான் வந்து இந்த மைல்ஸ் டெல்லர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ஜேகே சைமன்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளெச்சர் கேரக்டர் அவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிற மியூசிக்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் தான் இந்த படம், ஒரு கோல்டு வார் மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படம் நம்ம என்கேஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்ன்ற அந்த ஒரு ட்ரைவ் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஜானர் நம்ம கேட்கும்போது நமக்கு வர மொதல் விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஜானரை எப்போ பார்ப்போம்னா, ஒரு பெரிய ஒரு மியூசிஷியனை பற்றி இந்த படம் இருக்குன்னா நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து மொசார்ட் பற்றியோ இல்லை வந்து பீத்தோவன் பற்றியோ, இந்த மாதிரி ஒரு பாக் பற்றியோ, இந்த மாதிரி இவங்கள பற்றி பண்ணும்போது இவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்களோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த ஜானரில். பட் இது வந்து அப்படிப்பட்ட படம் கிடையாது. கண்டெம்பரரியில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர், சாதாரண ஒரு பேக்ரவுண்டில் வரவன் வந்து எப்படி அச்சீவ் பண்ண போகிறான். ஸோ அவன் வந்து ஒரு பாக்ஸராக இருக்கான், அவ்வளோ ரேஸராக இருக்கணும் போது செட் பீஸாக வந்து நமக்கு வந்து என்கேஜ் பண்ணும். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இன்டோரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், மியூசிக்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்கணும் போது எப்படிலாம் என்கேஜ் பண்ண முடியும், ஸ்டோரி டெல்லிங்காக, ஃபிலிம் மேக்கிங்காக. ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன மாதிரின்றதை டீப்பராக அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டோரி டெல்லிங்காக பார்க்கும்போது இந்த கேரக்டரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிலீவ் பண்ணணும். இவன் வந்து ஒரு கிரேட்னஸ் நோக்கி போகிறான், ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறான்றத நம்ம செட்டிங்லேயே வந்து ஜஸ்டிஃபை பண்ணோம்னா அவனுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கேர் பண்ணி அந்த படத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த படம் இருந்ததுன்னா எனக்கு இருந்தது தான் தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த மோட்டிவேஷன்ற இந்த ஒரு தீம், இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் த்ரூ அவுட்டாக வந்து ஃபாலோ பண்ணிச்சு, அது ஜஸ்டிஃபை பண்ணிச்சு. அதோடைய எண்டில் படம் முடியும் போது ஜஸ்டிஃபை பண்ணிச்சுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஸ்டோரி டெல்லிங்கை ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 அந்த ரன் டைமாக 1 hour 46 minutes இருக்குது. ஸோ இந்த ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3ல இந்த ஜானரை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாமல் தான் அதோடைய ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருந்தது. ஸோ இது பற்றி நிறைய பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு, இதோடைய ட்ரைவ் எப்படி இருந்தது, இதோடைய நரேட்டிவ் ட்ரைவை நீங்கள் எது ஃபீல் பண்ணீங்க, இந்த படத்தை எப்படி உங்களுக்கு பார்க்குற ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுத்தது. ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு படம் தான், ஒருத்தனை பற்றின ஜேர்னி தான். ஸோ அப்படின்னும் போது இந்த படம் எது ட்ரைவ் பண்ணிச்சு உங்களை பார்க்க? இப்போ விப்ளாஷ் இந்த படம் பார்த்திங்கன்னா மியூசிக்கல் ட்ராமா தான். இப்போ மியூசிக்கல் ட்ராமா அப்படின்ற ஜானர் வரும்போது என்ன ஆகுனா, ஸோ மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும், அது சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி படங்களும் நம்ம டிட்டாச்சாக இருப்போம், ஏன்னா நமக்கு அதை பற்றி பெருசாக தெரியாததால் இந்த படங்கள் கொஞ்சம் போரிங்கான ஃபீல் இருக்கும், பெருசாக என்கேஜிங்காக இருக்காது. பட் ஆனால் நான் பார்த்ததில் மோஸ்ட் என்கேஜிங் ஃபிலிமில் இதுவும் ஒரு ஃபிலிம் தான். அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சராக ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கக்கூடிய படமும் இதுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா,
ஒரு படத்தோட அந்த பிகினிங் மிடில் எண்டுன்னு சொல்லுவோம். அதோட செட்டப்பில் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப டீப்பராக நிறைய விஷயத்தை உள்ள வைக்கிறோமோ அந்தளவுக்கு கதை ஸ்டார்ட் ஆகும்போது கதை அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ செட்டப்பில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நிறையா படங்கள் வரும்போது செட்டப்புக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. அதோட ஸ்டோரி வேர்ல்டு கேரக்டர்ஸ்லாம் கன்வே பண்ணணும், கேரக்டரோட வாண்ட் என்னன்னு தெரியணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குலாம் சொல்லிட்டு தான் கதை ஆரம்பிக்கணும். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் போது கதை ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு போர் அடிக்கிற ஃபீல் கூட வரலாம். பட் இந்த படம் எப்படி இருக்குன்னா, கதை எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகும். முதல் சீன்லேயே ஒரு பேஷனேட்டான பர்சன் ட்ரம் வாசிச்சுட்டு இருக்கான், டீச்சர் வராரு, அவங்க 2 பேத்துக்குள்ளே தான் கதை நடக்க போகுன்றது கன்வே ஆயிரும். அடுத்த சீன் கட் பண்ணால் அவன் அவங்க அப்பா கூட இருக்கான். அவங்க அப்பா வந்து எப்படின்னா அவனை கேர் பண்ணுறாரு. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போகாத, அதாவது மியூசிக்ன்றது பெரிய விஷயம் கிடையாது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவார். இந்த 2 சீன்லேயே படத்தோட ஒட்டுமொத்த செட்டப் வந்து கன்வே ஆயிடுச்சு. தீமேட்டிக்காகவும் என்ன நடக்க போகுது, 2 டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி காமிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் படம் என்ன ஆகுனா அடுத்த கடத்துக்கு ட்ரைவ் ஆகி போகும். அவன் வந்து ஃப்ளெச்சரை மீட் பண்ணுவான், ஃப்ளெச்சர் என்ன பண்ணுவார், அவளை அடுத்த கடத்துக்கு புஷ் பண்ணுறாருல. ஸோ இந்த செட்டப்புன்ற சீன் வந்து ரொம்ப இன்டென்ஸாகவும் இருக்குது. ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப இன்டென்ஸான செட்டப் கொடுத்த ஃபீல் வந்துருச்சு இந்த படத்தில். அப்போ அதுவே எனக்கு வந்து என்கேஜ் பண்ணிடுச்சு. நான் கேரக்டருக்குள்ளேயும் போயிட்டேன், ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளேயும் போயிட்டேன். ஸோ அதுக்கடுத்து செட்டப்க்கு அடுத்து வரக்கூடிய சீன்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் இன்டென்ஸாக மாறும்போது நான் கதைக்குள்ளே என்கேஜ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு இது வந்து செட்டப்பாக பார்க்கும்போது ஒரு ஆச்சரியத்தை தந்த படம் தான். ஏன்னா ஓப்பனிங் ஃப்ரேமை வந்து பார்க்கும்போது இந்த கேரக்டர் விசஸ் இந்த கேரக்டர், இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே இன்ட்ரோ பண்ணுறாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஆண்ட்ரூன்ற கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்கான், அவன் எந்த அளவுக்கு பேஷனேட்டாக இருக்கான்றது அவன் வேர்ல்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து இந்த ஃப்ளெச்சர்ன்ற கேரக்டர், அவன் எந்த அளவுக்கு அரகண்ட்டாக இருக்கான், அவன் எவ்வளோ ஒரு டீச்சராக அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவன் கேரக்டர் டிஃபைன் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணி இவங்க 2 பேர் எப்போ மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுட்டு மீட் பண்ணும்போது என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓப்பனிங்லேயே இவங்க 2 பேரை மீட் பண்ண வச்சது. அதுக்கப்புறம் இவனுடைய வேர்ல்டு ஆண்ட்ருடைய வேர்ல்டை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அவங்க அப்பா என்ன ஃபீல் பண்ணுறாங்க, சொசைட்டி என்ன ஃபீல் பண்ணுது, இந்த விஷயங்கள்லாம் காமிச்சதுக்கப்புறமா ஃப்ளெச்சரோட இன்ட்ரோ நம்ம கொடுத்ததுனால அவன் எப்போ மறுபடியும் வரப்போகிறான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டு அவனுடைய ப்ரெசன்ஸ் வந்து ஆம்னி ப்ரெசென்ட்டாக வந்து அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ஷேடோ வரும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும், இவனுடைய சப்ஜெக்டில் வந்து அவனை காமிச்சிட்டு இருப்பாங்க எப்போ வரப்போகிறாங்கன்றது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த படத்தை வந்து நமக்கு கிறிஸ்பாகவும் இருந்தது, சேம் டைம் வந்து டக்குன்னு கதைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் சொதப்பினா கூட, இந்த மாதிரி சிட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பினா கூட நான் ஷார்ட்டாக பண்ணுறேன்ட்டு அந்த இம்பேக்ட் கொடுக்காம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக நம்மக்கிட்ட வந்து ரிசீவ் ஆகிட்டு நம்ம இம்பேக்ட்குள்ளே போக மாட்டோம். அந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போது போக மாட்டோம். என்ன இவங்க எதுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ப்ரிசைஸாகவும் இருந்தது, கிறிஸ்பாகவும் இருந்தது செட்டப்பு. சேம் டைம் கான்ஃப்ளிக்டை பிலீவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த வகையில் இது செட்டப்பாக பார்க்கும்போது ரொம்ப இம்பேக்டாக இருந்தது. இந்த விப்ளாஷ் படம் ஒட்டுமொத்தமாகவே ஆண்ட்ரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். ஸோ ஆண்ட்ரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மூலிமா தான் எல்லா கேரக்டருமே இன்ட்ரடியூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் ஃபுல்லாக போகும்போது என்ன சிக்கல் வரும்னா, இந்த கேரக்டர் மட்டுமே ஃபாலோ பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் ப்ரொட்டகனிஸ்ட்டு பேரலல் நரேஷன் போகும்போது என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும், ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த கதை போர் அடிச்சா கூட அடுத்த கதையில் என்கேஜ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி கதைகளை அப்படி பண்ண முடியாது. சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவன் சப்ஜெக்டிவ் ரொம்ப டீப்பராக போகணும். ஸோ இப்போ எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா நான் கேரக்டருக்குள்ளே டீப்பராக போயிட்டேன். நீங்கள் சொன்ன சிக்கல் கூட வரும். இப்போ எடுத்தோன்னே 2 சீனில் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு கதைக்குள்ளே ஜம்ப் ஆகும்போது என்னென்னா, நம்ம அட்டாச் ஆக மாட்டோம். முதல்ல என்ன நடந்துச்சு இது யாருன்னு தெரியல, நான் எதுக்கு இந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணுற ஃபீல் வந்துடும். பட் ஆனால் நம்ம அந்த 2 சீனில் எந்த அளவுக்கு டீப்பராக ஆடியன்ஸுக்கு அந்த கேரக்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அந்த கேரக்டர் நல்லா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா எடுத்தோன்னே வாண்ட்லேருந்து காமிச்சிட்டாங்க, அவனோட ஆக்ஷன்லேருந்து கன்வே பண்ணுறதால நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி நல்லா பில்ட் ஆகி ஒரு ப்ராப்பரான ஹூக் கிரியேட் ஆகும்ல ஆடியன்ஸுக்கு. அந்த ஹூக் எங்கே கிரியேட் ஆகும்னா அவனோட ஹியூமிலியேஷன் தான். ஃப்ளெச்சர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து நீ நல்லா வாசிக்க முடியும்னு சொல்லி அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி உள்ளே கூட்டி வந்து வாசிக்க வைக்கிறாரு. வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவனை என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஹியூமிலேட் பண்ணுறி நீ இந்த ப்ராக்டிஸ் பத்தாது, இன்னும் டீப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பும்போது தான் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஹுக் கிரியேட் ஆகுது ஆடியன்ஸுக்கு. கிரியேட் ஆனோன்னு என்ன ஆகும், ஸோ இவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல தான் ஒரு பிகினிங் செட்டப் கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு என்ன புதுசாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஆக்சுவலாக கிளியரான கோல் கிடையாது கதையில். எப்பவுமே இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் ஆகும், வில் யூ அச்சீவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு. இவனால் அதை பண்ண முடியுமா? ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் என்ன இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் இருக்குது, அந்த காம்படிஷன் நோக்கி நீங்கள் போகன்னு இருக்கும். மியூசிக்கல் ட்ராமாலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, இதனால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு. பட் இந்த இடத்துல என்ன ஆகுனா, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அன்கன்வென்ஷனலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துலேருந்து கதையை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கே போகுதுன்றது சொல்லலை. இவன் அதை ஃபேஸ் பண்ண போகிறானா இல்லையா, இவனால் ஃப்ளெச்சரை ஃபேஸ் பண்ண முடியுமா இல்லையா, ஃப்ளெச்சரோட பிலீஃபை தாண்டி இவன் மேலே போகிறானா இல்லையான்ற மாதிரி ஒரு கிளியரான பாத்து எல்லாமே கதை முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே டெவலப் ஆகும்போது இந்த கதை எதை நோக்கிலாம் போதோ அதுக்குள்ளே தான் நம்ம போய் ஆகணுன்ற கட்டாயம் வந்துருச்சு. ஸோ இந்த இடம் ஒரு ப்ராப்பர் ஹூக்கு, அந்த ஃபஸ்ட் ஆக்ட் முடிஞ்சு பிகினிங் முடிஞ்சு அந்த மிடில் பார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஹூக்காக இருந்துச்சு.
ஸோ மெயினான விஷயம் அதுதான். இதில் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து மேட்ச் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி பாக்ஸிங்கோ இல்லை ரேஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு மியூசிஷியனை பற்றின படமும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவன், அவங்க ஃபேமிலி யாருமே மியூசிஷியன் கிடையாது. இவன் மியூசிக்கில் அச்சீவ் பண்ண நினைக்கிறான். ஸோ அவன் எப்படி அச்சீவ் பண்ணுறானா இல்லையா, இதை பற்றின ஒரு படமாக தான் இருக்குது. இது கண்டெம்பரரி லைஃப் ஸ்டைலில் இருக்க ஒரு படமாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த படம் வந்து ஃப்ளெச்சர்ன்ற ஒரு கேரக்டர் தான் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஆண்டகனிசமாக இருக்கார். அவர் வந்து வாண்டடாக இவன் வந்து இவனை வந்து பழிவாங்கணுன்ற ஒரு விஷயமெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் பார்க்கும்போது விஷயமா அப்படிலாம் போகலை. பின்னாடி வந்து அப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், அது பின்னாடி பேசலாம். ஆனால் இவனுடைய பிலீஃபை நீ இல்லை, உங்ககிட்ட இருக்க பொட்டன்ஷியல் அவர் எடுக்கிற விதமாக தான் அவர் வந்து அவரோட அப்ரோச்சாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது நம்ம இந்த ஃப்ளெச்சருடைய கேரக்டருடைய ப்ரூட்டாலிட்டி எப்படி அப்ரோச் பண்ணுறான் ஸ்டூடெண்ட்ஸுன்றது. ஸோ இங்கே நரேட்டிவ் ட்ரைவாக இருக்கிறது ஆரம்பத்தில் பார்க்கும்போது இவனுடைய பேஷனு, ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஈகோவும் கூட தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அப்போது 2 கேரக்டரும் ஜஸ்டிஃபை பண்ணால் தான் இந்த ப்ளேக்குள்ளே நம்ம உட்காருவோம். அப்படி இந்த 2 கேரக்டருமே வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைட் ஆகிற மொமெண்ட், செட்டிங் அப்புறமா ஜஸ்டிஃபைட் ஆகிற மொமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளெச்சர் வந்து இவனை கூப்பிட்டு வாசிக்க வைக்கிற ஒரு விஷயம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குமான அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுல்ல. ஸோ அந்த மொமெண்ட் தான் வந்து நம்ம இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த மொமெண்ட் எங்கன்னா இவர் வந்து ஃப்ளெச்சர் வந்து ஃபுல்லாக இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு இவனை ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்போம், இந்த மாதிரி அவன் டபுள் டைம் ஸ்விங் வாசிப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு இவனை வந்து இவனுடைய மியூசிக்கில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக சேர்த்துப்பார், அசிஸ்டண்ட்டாக இருப்பான். அதுக்கப்புறம் கூட ஸ்டிக்கை கொடுத்து வாசிக்க வைப்பான். அதுக்கு முன்னாடி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக அவங்ககிட்ட பேசியிருப்பார், அவன் டீட்டெயிலாக விசாரிச்சிருப்பார், ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன எல்லான்றது. ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் வந்து அவனை வாசிக்க வச்சு மோட்டிவேட் பண்ண வச்சு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார்னா அவனை பிரேக் பண்ண வச்சு உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ ஒரு வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லி, அது மட்டும் சொல்லாமல் பர்சனலாக போய் அட்டாக் பண்ணுவார். அவனோட ஃபேமிலி வச்சு இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்து நீ என்ன கிழிக்க போறியா அந்த மாதிரி மோடில் தான் போய் கிழிச்சு அவனுடைய கான்ஃபிடென்ட்டை, அதாவது பயங்கர ஒரு கிரியேட்டராக நினச்சிக்கிட்டு இருக்க இந்த ஃப்ளெச்சர் கேரக்டர் வந்து இவங்ககிட்ட மோசமாக பிஹேவ் பண்ணி இவனுடைய, அதாவது எவ்வளவோ அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து அவன் வளர்த்து இந்த இடத்துக்கு வந்திருப்பான் அந்த மியூசிக் காலேஜுக்கு. சொசைட்டியை பேசுகிறத விட்டுட்டு எல்லாமே, அதாவது வீட்டில் இருந்து அந்த ஆரம்பத்தில் பார்த்துருப்பாங்க அவங்க அப்பா பேசுகிறது எல்லாமே, இதெல்லாமே விட்டு இந்த இடத்துல வரும்போது அவங்களே ஏதோ திறமை இருக்குது அவன் பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அதை மொத்தமாக உடைக்கிற மொமெண்ட் தான் அந்த ரஷ்ஷர் அண்ட் ட்ராகர் இதை பண்ணுறியா அதை பண்ணுற, ரஷ்ஷர் பண்ணுறியா நீ ட்ராக் பண்ணுறியா அப்படின்ட்டு அவனை கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணுற இடம் தான் இந்த படத்தை இதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தாகணும். இப்போ ஆண்ட்ரூ வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு கொடுக்குது. ஸோ செட்டப் ப்ராப்பராக முடிஞ்சு அடுத்த கட்டம் போகுது. ஆக்ட் 2ல் என்ன நடக்குது அப்படின்றதான் அடுத்து போகுது. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து பேசலாம். இப்போ நீங்கள் இந்த ஆக்ட் 2 சொல்கிறீங்கல்ல, மிடில் பார்ட்டு, இதுதான் ஒரு படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு படத்தோட பிகினிங்கு எண்டு ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆப்வியஸாக ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா எடுத்தோன்னே ஒரு கொலையை காட்டுவாங்க, அந்த கொலையை யார் பண்ணால் எதுக்காக பண்ணான்றது தான் எண்டு. ஒரு லவ் ஸ்டோரினா எடுத்தோன்னே பார்க்குறாங்க, கடைசியில் சேர்ந்துருவாங்களா சேரலையா. ஸோ இது 2 விசிபிளாக இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாட்டு இருக்குல்ல, இது எப்படிலாம் அவங்க இந்த ஜேர்னி தான் வந்து அதுக்கு தான் ஆடியன்ஸ் படமே பார்க்குறது. ஸோ ட்ரேலரில் கூட இந்த பிகினிங் எண்டு வந்துடும். ஸோ இந்த ஜேர்னிக்காக தான் படம் பார்ப்பாங்க. இப்போ இந்த கதையில் என்ன ஆகும்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அப்படி வந்து ஒரு விசிபிளான கோல் கிடையாது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டகனிஸ்டே கிடையாது படத்தில். ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஆண்டகனிசமாக இவர் இருப்பார், ஃப்ளெச்சர் கேரக்டர் இருக்கும். பட் ஆனால் அவர் கூட இவனை புஷ் தான் பண்ணுவார். இவனோட கோல் நோக்கி புஷ் பண்ணுறதால இது வந்து ஆண்டகனிஸ்ட் மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஆண்டகனிஸ்ட் கிடையாது, ஒரு கோல் கிடையாது. பட் ஆனால் கதை வந்து ட்ரைவ் ஆகுது. அது ஏன் அப்படின்னா அந்த கதை இந்த இடத்துல டெவலப் ஆகுது. ஸோ ஒரு டிரைவ் நோக்கி, ஒரு ட்ரெடிஷ்னலாக டிரைவ் நோக்கி போகும்ல கதை, அந்த மாதிரி போகாமல் இது டெவலப் எப்படி ஆகுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இனிஷியல் ஷாக் கிரியேட் ஆகும் இவனுக்கு. இவன் வந்து ஒரு பேஷனட்டான பர்சன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த அவன் வந்து பயங்கரமாக வந்திருக்கான், அந்த மாதிரிலாம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், ரொம்ப பேஷனேட்டாக இருக்கான், இந்த காலேஜில் வந்து சேர்ந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான். சடனாக அவனை அட்டாக் பண்ணோன்னா அந்த அட்டாக்கு தாங்கிக்க முடியல. அந்த இனிஷியல் ஷாக் இருக்குல்ல சின்ன பையனுக்கு, அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணுவார். அவங்க அப்பாட்டேருந்து கால் வந்துட்டுருக்கும். இந்த சீனுக்கு அடுத்த சீன், அவன் ஹிமிலேட் ஆன சீனுக்கு அடுத்த சீனு. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கான்ட்ராஸ்ட்டு டீச்சர் வந்து எப்போல்லாம் புஷ் பண்ணி இந்த 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும். டீச்சர் ஒன்று புஷ் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பார். ஸோ இந்த படத்தோட எண்டு வரைக்கும் இந்த 2 கான்ட்ரடிக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ புஷ் பண்ணும்போது அவன் இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், ஆப்வியஸாக வந்து நான் வாசிக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஹார்டராக ப்ராக்டிஸ் பண்ணுவான். அவன் போய் லவ்வரை மீட் பண்ணுவான். லவ்வரை மீட் பண்ணும்போது இவனோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ரிவீல் ஆகும். இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைடு ஒன்று இருக்குல்ல, அது சட்டிலாக வெளிப்படும். நான் வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் மியூசிக் ஸ்கூலில் இருக்கேன், நான் கிரேட்டாக மாற போகிறேன், நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்பான். அந்த பொண்ணு என்ன பண்ணால் நான் ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்கேன்,
ஸோ அவர் நார்மல் பர்சனாக இருக்கா, இவன் வந்து ஒரு பெரிய சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஒரு ஆர்ட்டில் இருக்கான்ற ஒரு ஃபீல் கிடச்சிடும். இதுக்கு அடுத்து என்ன ஆகுனா மியூசிக் நோட்ஸ் தொலைச்சிடுவான், ஒரு பெரிய கான்சர்ட்டில் வாசிச்சு இவன் கோர் ட்ரம்மராக மாறிடுவான். வீட்டுக்கு போனால் என்ன ஆகுனா வீட்டில் ஒரு சின்ன ஃபைட் நடக்கும், ஒரு ட்ரம்மிங்னா நாங்கள் ஒரு தீமேட்டிக் டிஸ்கஷன் மாதிரி நடக்கும். ஸோ இது இப்படியே மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிடும். மிட் பாயிண்ட்டில் என்ன ஆகுனா ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் கதையில். ஸோ இது வரைக்கும் கதை டெவலப் ஆகிட்டே வரும். இதே ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பேட்டர்னில் கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறையா வந்து ஆர்டிஃபிஷியலான ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கும். ஆப்ஸ்டக்கல்னால் கதையில் தடையை போடுறது இருக்குல்ல, அவனுக்கு கை கால் உடஞ்சிடும், இல்லை அவனுக்கு நிறையா பர்சனல் சிக்கல் இருக்கும், கோச் வந்து வில்லனாக இருப்பான், இல்லை கூட வாசிக்கிற கூட இருக்க வில்லனாக இருப்பான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணாமல் தீமேட்டிக்காக டெவலப் பண்ணுறாங்க. தீமேட்டிக்காக கேரக்டராக டெவலப் ஆகி ஒரு மிட் பாயிண்டில் போய்ட்டு ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட்டாக நிற்கிது. என்னென்னா இவன் வந்து மறுபடியும் ஃப்ளெச்சர் என்ன பண்ண டெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சில்ல கதையில், அந்த கம்ஃபர்ட் ஜோனை ஃப்ளெச்சர் மூலியமாகவே உடைப்படுது. உடஞ்சி மறுபடியும் என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி அங்கே வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி வந்து சப்ஜெக்டிவ் நரேட்டிவ் ஃபிலிம், அதாவது கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிமாக ரெண்டு எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வர பிரச்சனை வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 2ல் தான் வரும். ஸோ பர்சனல் ஜேர்னிக்குள்ளே போயிட்டு அவனுக்கு இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பேசி, அதாவது செட்டப்பில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அதை இவன் அச்சீவ் பண்ணுறானா இல்லையான்றத பல சிக்கலை காட்டுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா மெயின் ஸ்டோரி விட்டுட்டு வேறு ஸ்டோரிலாம் சொல்லி சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அது மிகப்பெரிய ப்ராப்ளமாக வருது. என்னென்னா யூஸ்வலாக நம்ம ஊரில் பார்க்குற சினிமாவில் வந்து லவ் ஸ்டோரின்ற விஷயம், ஹீரோ அதாவது ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு ஒரு கோல் வைப்பாங்க, அதுக்கு இருக்க நரேட்டிவாக என்டர்டெயின்மெண்ட்ற பர்பஸில் வந்து லவ் ஸ்டோரியை வச்சு அந்த கோலுக்காக ட்ரைவ் பண்ணுறதை விட்டுட்டு தேவையில்லாத சீன்ஸு, தேவையில்லாத எமோஷன்ஸு தேவையில்லாமல் போயிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி சீன் வைக்க தப்பு இல்லை. அது வந்து மெயின் கோலை, மெயின் நரேட்டிவ் இருக்குல்ல, ஸ்டோரின்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து மோட்டிவேட் பண்ணதான்னு பார்க்கணும். முக்கால்வாசி படங்கள் மோட்டிவேட் பண்ணாது. அதே மாதிரி இந்த மாதிரி படத்தில் வந்து ஆக்ட் 2ல் வர மோட்டிவேட் பண்ணுற விஷயங்கள், அதாவது நடக்கக்கூடிய எல்லா விஷயமே என்ன பண்ணணும்னா அவனை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆக்ட் 2ல். அது இப்போ ட்ராமேட்டிக்காக போயிடும், ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸும் கிடைக்கும். அதுதான் ஒரு பயங்கர அக்ரெசிவாக இருக்கான், அதை நீ அச்சீவ் பண்ண போகிற இல்லையான்னு இன்டர்னல் ஜேர்னியாக கொஞ்சம் போய் அவனுடைய ஃபேமிலி, பர்சனலாக, ப்ரைவேட்டாக இந்த எல்லா லைஃப்குள்ளேயும் போயிட்டு ஒரு டிஸ்கஷன் கொண்டு வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வந்து அச்சீவ் பண்ணுறான்றது தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க இந்த படத்தில் பார்த்தோன்னா. இந்த படத்தில் அந்த லவ்வரை வந்து அவனுடைய, அதாவது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இன்னும் டேட் பண்ணிகிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, மீட் பண்ணாங்க, ரெஸ்டாரண்ட்டில் பேசும்போது தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அங்கேயே அவன் மியூசிக் பற்றி தான் பேசுகிறான் அப்படின்ற விஷயம் இருக்கும். அடுத்த மீட்டிங்கே வந்து இதெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது, இந்த ஜேர்னி, அந்த மியூசிக்கல் ஜேர்னிலாம் போயிட்டு இருக்கும்போது, இல்லை நான் கூட பழக முடியாது, நான் வந்து ஒரு கிரேட்னஸ் நோக்கி போயிட்டுருக்கேன், ஆனால் நீ ஒரு சாதாரண பொண்ணு அப்படின்றத சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணிவிடுவான் அவளை. ஸோ இப்போ இது தடையாக இருக்கிறது நரேட்டிவாக மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது அதுதான். அந்த பொண்ணாக இருக்கும், இந்த சோஷியலாக இருக்கிற விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஜேர்னியை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த அவன் பிலீவ் பண்ணி, அந்த கேரக்டர் ஆண்ட்ரூ கேரக்டர் பிலீவ் பண்ணி இதெல்லாம் நமக்கு வேணாம் நெக்லெக்ட் பண்ணுறான்ல, அது வந்து ஜஸ்ட் அந்த கேரக்டர் மட்டும் இல்லை, நம்ம படம் பார்க்கும்போது நமக்கும் ஷார்ப்பாக அது புரியுது, நரேட்டிவாக ஜஸ்டிஃபை பண்ணுது அது. ஏன்னா அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறோன்னா படம் அதை பற்றி கிடையாது. இது வந்து அந்த ஃப்ளெச்சர் விசஸ் ஆண்ட்ரூக்கான படமாக தான் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. அதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. அதே சேம் டைம் வந்து செகண்ட் ஹாஃபில் வர ட்ராமா, அதாவது ஃபேமிலிக்குள்ளே வர இந்த விஷயம், இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற விஷயம் சரி, இல்லை அந்த ஃபேமிலிக்குள்ளே டின்னரில் நடக்கிற அந்த டிஃப்ரென்ஸ், சொசைட்டியாக எப்படி இவனை அப்ரோச் பண்ணுறாங்க, இவன் எப்படி நான் என்னுடைய பேஷன் எவ்வளோ முக்கியமானது அவன் எவ்வளோ ப்ரூவ் பண்ணுறான். ஸோ இதெல்லாமே ஜஸ்டிஃபை பண்ணி இப்போ என்ன பண்ண போகிற, உண்மையாக நீ பேஷனாக இருக்கியா அப்படின்றத ஃப்ளெச்சர் வந்து அடிக்கடி வந்து டார்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அன்சர்டனிட்டியான ஒரு சுச்சுவேஷன் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கார். ஸோ இது வந்து ஜஸ்டிஃபை இருந்தது ஆக்ட் 2ல். ஆக்ட் 3 வரும்போது ஒரு ஃபோக்கஸ், இதுதான், இது எஸ்ஸா நோவா, நீ அவரை தாண்டி ஜெயிக்கிறியா, உன் பேஷன் நீ கோ த்ரூ பண்ணுறியா இல்லையா, இது ஜஸ்டிஃபை பண்ணிச்சா அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்குது. அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆமாம், ஆக்ட் 3 வந்து கன்வெர்ட் ஆகிற பாயிண்ட் வந்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டீப்பராக இன்னும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போ இந்த கதையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ப்ரிசைஸாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஒரு சொல்ல வர விஷயத்த ரொம்ப டீப்பராக சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மட்டும் டீப்பராக போகும். அந்த ஆண்ட்ரூன்ற ஒரு கேரக்டர் இருக்கான்ல, அவன் எந்த அளவுக்கு கிரேட்னஸ் நோக்கி போகிறான், அதுக்கு எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், அவன் எந்த அளவுக்கு தன்னை டீப்பராக புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு அது போயிட்டே இருக்கும் உள்ள. இப்போ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரெடிஷ்னலாக நிறைய விஷயம் ஆட் ஆகும்ல, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஃப்ளெச்சரோட வீடு, ஃப்ளெச்சர் எங்கேருந்து வராரு, அவர் யார் என்ன எதுவுமே தெரியாது. அந்த நிக்கோல் இருப்பாள்ல, அவள் எங்கேருந்து வரா, சும்மா டயலாக்ல சொல்லியிருப்பாங்க, நான் வீடை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எதுக்குள்ளேயுமே போக மாட்டாங்க. அவனோட ரூமை கட் பண்ணால் இங்கே மியூசிக் ஸ்கூலு, அது கட் பண்ணால் அவன் வீட்டுக்கு போயிருப்பான், பஸ் சரி வீட்டுக்கு போவான், வீட்டுக்கு போயிட்டு வருவான், அது மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ரிசைஸாக இதை மட்டுமே சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளை அறியாமல் நம்ம கதைக்குள்ளே டீப்பராக போயிட்டே இருக்கோம், பண்ண முடியுமான்னு. பட் இதில் என்ன எனக்கே அது ரொம்ப பெருசாக தெரிஞ்சு அப்படின்னா, கதையில் ஒரு டைம் கிடக்கும்ல,
ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்னு ஆகும்போது கதையில் நம்மள அறியாமல் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நீங்கள் அடுத்து ஒரு இன்டென்ஸான சீனை தான் காட்டி ஆகணும். ஸோ அது இன்டென்ஸாக இல்லாமல் மறுபடியும் ரொம்ப மைல்டாக காட்டும்போது என்ன ஆகும்னா ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கும். இதான் பார்த்தாச்சு, இதோட இன்னும் இன்டென்ஸாக உள்ளப்போன்னு இருக்குல்ல. ஸோ இது அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கதை. அதை விட அடுத்த ஒரு கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த வேர்ல்டுக்குள்ளே இருந்து அடுத்தடுத்து உள்ளே கொண்டு போகிறது இருக்குல்ல கதையை, இது ஆப்ஸ்டக்கலாக இல்லாமல் ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஆப்ஸ்டக்கலுக்கும் கான்ஃப்ளிக்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆப்ஸ்டக்கல்ன்றது ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு, ஒரு ஹீரோவுக்கு ஒரு கோல் இருக்குது. அந்த கோலுக்கு ஒரு தடையை கிரியேட் பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுறான், இப்போ ஒரு பர்சனை போய் கேட்ச் பண்ணணும். ஒரு போலீஸ் வந்து ஒரு பர்சனை கேட்ச் பண்ணுறான். கேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவன் இங்கே இருக்கான் அங்கே இருக்கான்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதான் தடை. நான் ஒருத்தண்ட போய் நான் விசாரிக்கிறேன், அங்கே இல்லைன்னு சொல்கிறான், இன்னொரு இடத்துக்கு போகிறேன், அங்கே போனால் வேறு ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இப்படி தடை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதான் ஆப்ஸ்டக்கல். கான்ஃப்ளிக்ட் என்னென்னா டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய பிலீஃப்குள்ளே வர சண்டை. இப்போ நான் கடவுளை நம்புகிறேன், இன்னொருத்தன் கடவுளை நம்பலை. இப்போ நான் நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் ப்ரூஃப் ரெடி பண்ணுவேன். கடவுள் இருக்குன்றதுக்காக நான் நிறைய விஷயம் சொல்லுவேன், அவன் கடவுள் இல்லைன்றதுக்காக நிறைய விஷயம் சொல்லுவான். இந்த மாதிரி ஆப்போசிட் பிலீஃப்ஸ் சண்டை போட்டுக்கிறது தான் கான்ஃப்ளிக்ட்டு. இந்த விஷயம் தான் வந்து டீப்பராக கதைகள் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஆப்ஸ்டக்கல் வந்து என்னென்னா கதையை டைம் தான், நேரத்தை மட்டுமே கடத்துமே தவிர ஸ்டாக்னேஷனாக நின்றோம், டெவலப் ஆகாது. இந்த கதையில் இருக்கிறது என்னென்னா கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இவன் பிலீவ் பண்ணுறான் என்னால் கிரேட்டாக மாற முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ளெச்சர் என்ன பண்ணுறாரு, உன்னால் கிரேட்டாக மாற முடியாது அன்லெஸ் உன்னை நீ புஷ் பண்ணாத வரைக்கும். அந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லலை அவங்க. பட் ஆனால் என்னென்னா அவர் அந்த பிலீஃப் தான் கிரியேட் பண்ணுறாரு. இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த கிரேட்னஸ் அதெல்லாம் தூக்கி போட்டு லைஃப் தான் முக்கியம் அப்படின்றாரு. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் பிலீஃப் இருக்கலாம். இவன் லவர்கிட்ட போய் சொல்கிறான்ல, லவர் என்ன பண்ணுறா, ஒரு ஆர்டினரி பர்சன் அவங்ககிட்ட போய் சண்டை போடும்போது அது வேலை கான்ஃப்ளிக்டாக இருக்குல்ல. ஸோ இவனை சுற்றி இந்த கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகும்போது தான் படம் இன்னும் டீப்பராக மாறுது, டீப்பராக டெவலப் ஆகுது. ஸோ இது டீப்பராக டெவலப் ஆகி தான் செகண்ட் ஆக்டில் போய் நிற்குது. அந்த ஒரு லோ பாயிண்ட் கிட்ட போய் நிற்கும்ல படம். இவன் வாசிக்க சொல்லி ஃப்ளெச்சர் புஷ் பண்ணி அதுக்கடுத்து அடுத்த நாள் போய் ஆக்சிடென்ட்லாம் ஆகுதுல்ல. ஸோ அந்த இடம் வரைக்கும் எனக்கு என்னென்னா இந்த கான்ஃப்ளிக்ட் தான் படத்தை ட்ரைவ் பண்ணுச்சுன்னு தோணுச்சு. அது கரெக்டான ட்ரைவாக இருந்துச்சு. இப்போ இந்த மிடில் ஆஃப் த ஃபிலிமில் வந்து ஃப்ளெக்சர் கேரக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். இவன் வந்து இல்லை நான் பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னால் பண்ண முடியும், என்னால் ட்ரம் வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இஃப் யூ வாண்ட் த ஃபக்கிங் பாட் ஏர்ன் இட் அப்படின்னுவார். ஸோ அதுதான் அவருடைய லெவல் இருக்குல்ல, நீ தான் ஏர்ன் பண்ணணுன்னு இருக்குல்ல. ஸோ அதை ஏர்ன் பண்ணானா இல்லையா, அதுதான் அடுத்த கட்டமாக போகுது. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவன் எடுத்துக்கிட்ட இவனுடைய கிரேட்னஸ் ட்ராவல் பண்ணுற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறானா இல்லையா நோக்கி தான் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே இந்த ரெஃபரன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ஜானரை, இந்த நரேட்டிவ் விஷயத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்குது. இப்போ நம்ம விப்ளாஷ் படத்தோட மிடில் பார்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மிடில் பார்ட்லேருந்து எண்டு ஆக்ட் 3க்கு வந்து இது கன்வெர்ட் ஆகல. டேர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல, டேர்னிங் பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த டேர்னிங் பாயிண்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கதைகளில் இருக்கக்கூடிய பேட்டர்னை பற்றி நான் சொல்லிடுறேன். சில விஷயங்கள் என்னென்னா 2 வகையான பேட்டர்ன் இருக்கும் ஒரு கதையில். ஒன்று பிளாட் வந்து கேரக்டர்ஸை ட்ரைவ் பண்ணும், கேரக்டர்ஸ் வந்து பிளாட்டை ட்ரைவ் பண்ணும். உதாரணத்துக்கு மர்டர் மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, ஒரு கொலை நடந்துருது, அது பிளாட்டு, அந்த கதை ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த கொலை பண்ணது யாருன்றதை வந்து ட்ரைவ் பண்ணும். இப்போ கேரக்டர்ஸ் அங்கே இம்பார்ட்டனே கிடையாது, எந்த கேரக்டர்னாலும் உள்ளே வரலாம். டிடெக்டிவ்னு சொல்லி பேருக்கு இருந்தால் கூட இந்த கொலை தான் மெயினாக இருக்கும், அந்த பிளாட் தான் மெயினாக இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் கதை கடைசியில். பட் விப்ளாஷ் படம் என்னென்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கேரக்டர் வந்து பிளாட்டை ட்ரைவ் பண்ணும். ஃப்ளெச்சர்ன்ற கேரக்டர் என்ன பண்ணுது, ஆண்ட்ரூவை புஷ் பண்ணுது. ஆண்ட்ரூ என்ன பண்ணுறான், ஃப்ளெஷரில் இன்னும் புஷ் பண்ணுறான், என்னால் டேலண்ட்டாக மாற முடியும்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி கதைகள் என்னென்னா இப்படி போயிட்டே இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே நம்ம இப்படி புஷ் பண்ண முடியாது இல்லை. கதையை டேர்ன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்டர்னலாக புஷ் பண்ணி ஆகணும். அப்படி என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னலாக தான் வாண்டடாக புஷ் பண்ணியிருக்காரு ஒரு பிளாட்டை ட்ரைவ் பண்ணுற மாதிரி. என்ன பண்ணியிருக்காருனா அந்த ஆக்சிடென்ட் சீன் வரும். ஸோ அந்த ஆக்சிடென்ட் வந்து கதைக்கு தேவையே இல்லை பார்க்க போனால். பட் ஆனால் எக்ஸ்டர்னலாக புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு தள்ளியிருப்பாங்க கதையை. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடி வந்து வாசிக்கலாம்லாம் இருக்குல்ல. ஸோ இப்படி தான் டேர்னிங் பாயிண்ட்டாக அடுத்த கட்டத்துக்கு தள்ளியிருப்பாங்க. ஸோ கேரக்டராக புஷ் பண்ணியிருந்தா இந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் டக்குன்னு மாற்ற முடியாது கதையை. எனக்கு அதான் தோணுச்சு இந்த கதையாக பார்க்கும்போது. இது வரைக்கும் கேரக்டர் தான் முடிவு எடுத்துகிட்டே இருக்கும் எல்லாமே. இந்த இடத்துல மட்டும்தான் கேரக்டரோட டிசிஷனாக இருக்காது. ஒரு ஆக்ட் ஆஃப் கார்டு மாதிரி மேலேருந்து ஒருத்தர் முடிவெடுத்த மாதிரி இருக்கும். அதுதான் டைரக்டர் ரைட்டர். அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்து ஆக்சிடென்ட்டை க்ரியேட் பண்ணி ஓடி வந்து அவனால் வாசிக்க முடியல. அவன் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் கூட வாசிச்சிருப்பான். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வாசிக்க முடியல. அப்போ உன்னால் வாசிக்க முடியாது போன்னு சொல்லி தள்ளிடுவார். இவன் எமோஷனில் போய் கத்தி அடிச்சிருவான். ஸோ இந்த இடத்துல தான் அவனுக்கு ஒரு பெரிய லோ பாயிண்ட் கிரியேட் ஆகும். அந்த லோ பாயிண்ட்டில் அவன் என்ன பண்ண போகிறான், இப்போ வரைக்கும் கதையில் வந்து ஒரு கிளியரான கோல் இல்லை. எதை நோக்கி போகுதுன்னு இல்லாமல் ஒரு பயங்கரமாக டெவலப்மெண்ட் கதையில் க்ரியேட் ஆகி ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் நோக்கி போகலாம், கிரேட்னஸ் நோக்கி போகலாம் அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு படம் வந்து ஒரு லோ பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கும். ஸோ இதுக்கடுத்து எங்கே போகுதுன்றது நமக்கு தெரியாது, நம்ம படமாக பார்க்கும்போது தான் தெரியும். இப்போது இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆக்ட் 1 முடியுது, ஆக்ட் 2ல் இந்த ட்ராமாலாம் நம்ம சொன்னோம். ஆக்ட் 3க்கு வந்து இவன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான, அதாவது அந்த மியூசிக்ன்ற விஷயத்தில் ட்ரைவ் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் வந்து இந்த ட்ராமாவில் கிடைக்கும், இந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் ஆக்ட் 2ன்றதில். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வீக்கராக தெரிஞ்ச ஒரு போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் ஆல் இஸ் லாஸ்ட்னு சொல்கிற மொமெண்ட் தான் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மொமெண்ட்டும் ஆல் இஸ் லாஸ்ட் மொமெண்ட் தான்.
ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல் இஸ் லாஸ்ட் மொமெண்ட் என்னென்ன வருதுன்னா, இந்த லவ் பிரேக்கப் வருது. இவன் இதுக்குள்ளே டீப்பராக போக லவ் பிரேக்கப் சீன் வருது. லவ்னா அப்போ தான் டேட் பண்ணியிருக்கான், லவ்னு சொல்ல முடியாது, டேட் பண்ணுறான். அதுக்குள்ளே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதே கட் பண்ணி விட்ருவான். ஃபஸ்ட்டு மீட்டிங் இவங்க வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வந்து இவங்க 2 பேர் இருந்த எந்த மூமெண்ட் இருக்காது. அடுத்த மீட் பண்ணும்போது நான் வந்து கிரேட்னஸ் நோக்கி போகிறேன், நீ ஒரு சாதாரண ஆள், எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, நான் அதை ஜேர்னி பண்ண போகிறேன், உன்னை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவான். அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு டேரக்டர் அதாவது ஒரு ரைட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஜம்ப்பாக இருந்தது. அந்த இவங்க 2 பேருக்கு என்ன இதுன்னு நான் பார்க்கல, என்ன மாதிரி ஒரு வேவில் இருந்து என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது நான் பார்க்கல. அதுக்குள்ளேயும் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ண முடியாது உங்க கூட, நான் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் அவனை பார்க்கும்போது என்னென்னா கொஞ்சம் ஸ்டூப்பிடாக இருக்கானேன்ற அளவுக்கு எனக்கு யோசிக்க வச்சிடுச்சு. நான் அந்த பொண்ணு பக்கம் தான் இருந்தேன். ஏன்னா ரொம்ப தேவையில்லாத நீ கிரேட்னஸாக இரு, அதுக்குன்னு இப்படி வைல்டாக பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது இந்த பிட்வீனில் இவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன், இவங்களுக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, இது அவள் புரிஞ்சுக்காமல் இருக்கா அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால் எனக்கு இது வந்திருக்காது. இது ஒரு விஷயம் இருந்தது. இன்னொன்று நீங்கள் இந்த ஆக்சிடென்ட் ஆகிற விஷயம் இருக்குல்ல, சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒரு போட்டு அவனை எம்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ண ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அது எனக்கு வந்து நரேட்டிவ் எக்ஸாஜரேஷனாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அவன் அப்படி ஆக்சிடென்ட் ஆகி ரத்தத்தோடு வந்து வாசித்து அவன் லோ ஆகிட்டான், எல்லாம் போயிடுச்சுன்ற விஷயம். அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஆக்ட் போகிறதுக்கு முன்னாடி வர ஒரு டவுன் பாத், அது ஆல் இஸ் லாஸ்ட் மொமெண்ட் மாதிரி வருது. ஸோ இந்த விஷயம் வந்து ஆர்கானிக்காக இல்லாத மாதிரி இருந்தது. அட் சேம் டைம் வந்து ஒரு நோட்ஸ் கொடுப்பான், அந்த நோட்ஸ் வந்து காணா போயிடும், அதாவது அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருப்பான். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவன் அடுத்த கட்டத்துக்கு அந்த டீமில் இன்வால்வ் ஆகிறதுக்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். பட் அதுவும் எப்படி இருக்கும்னா, இது ஆல் இஸ் லாஸ்ட்டில் முன்னாடி வரும். அதுவும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஆர்கானிக்காக இல்லாத மாதிரி இருக்கும். அது டக்குன்னு அது ஸ்டேஜிங்காகவும் சரி, அதாவது அது படத்தோடைய மேக்கிங்காகவும் எனக்கு அது பிலீவபுளாக இல்லை, ஸ்டோரி டெல்லிங்காகவும் பிலீவபுளாக இல்லை. இந்த விஷயங்களாக தான் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. இதுக்கப்புறம் அந்த தேர்ட் ஆக்ட் போகிறது இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டு, அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மொமெண்ட்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அது மெயினாக சொல்லணும்னா, இவன் இந்த ஃப்ளெச்சர் வந்து நார்மல் ஜாஸ் இதில் வந்து வாசிக்கிட்டு இருப்பான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து. அப்படி பார்த்தா நம்ம வந்து சாதாரணமாக வாசிக்கிட்டு இருக்கான்னும் போது அங்கே நடக்கிற கான்வர்சேஷன், ஸோ அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற தேர்ட் ஆக்டுக்கு போகிற விஷயம், இது எல்லாமே வந்து எனக்கு அந்த தேர்ட் ஆக்டுக்குள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே மறக்க வச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி பேசலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவன் ஃபஸ்ட்டே அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது சொல்லிடுவான், நிக்கோலை மீட் பண்ணும்போது, நீ வந்து ஒரு சாதாரண பர்சன் தான் சொல்லிட்டு ரொம்ப சட்டிலாக கன்வே பண்ணுவான். அடுத்து என்ன பண்ணுறான், நிக்கோல் வந்து கால் பண்ணுவாள், இவன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் நிறைய டைம் பேச ட்ரை பண்ணுவாள். பட் இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான்ல, இவனுக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல, போயிட்டு நேராக சொல்லிட்டான், பிரேக்கப் பண்ணிட்டான். இவன் சைட்லேருந்து பார்த்தா அது தப்பு தான். ஒரு கட்டத்தில் அது கடைசியில் தான் ரியலைஸ் பண்ணுவான், அவன் நம்ம தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான், வேறு ஒருத்தவங்க கூட இருப்பாள். அதுதான் நடந்திருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த கோஇன்சிடென்ஸ் இருக்குல்ல, கோஇன்சிடென்ஸை வச்சு இவங்க மேஜர் டேர்னிங் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க கதையில். அது வந்து எனக்கு ஜஸ்டிஃபைடாக தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண வேணாம் தான் சொல்லுவாங்க ஸ்க்ரீன் பிளேல. ஏன்னா மோஸ்ட் வீக்கஸ்ட் லிங்காக இருக்கும் அது. ஒரு கேரக்டர் ஆக்ஷன் எடுத்து ஒன்று போகிறதுக்கும் டக்குன்னு ஒரு கோஇன்சிடென்ஸாக பண்ணுறது வந்து ஒரு எஸ்கேபிசம் மாதிரி ஃபீல் ஆகும். பட் எனக்கு அது ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கும்போது, இந்த தேர்ட் ஆக்டுக்குள்ளே போகிற விஷயமா பார்க்கும்போது, இந்த ரெஸ்டாரண்ட் சீன் தான் பார்க்குறோம். அங்கேருந்து தான் ஒரு க்யூ கிடக்குது, அங்கேருந்து அப்படியே தேர்ட் ஆக்டுக்குள்ளே போகுது. இவனை பார்க்குறான், ஃப்ளெச்சரை பார்க்குறான். அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ வந்து ஃப்ளெச்சரை பார்க்குறான். இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் வருது. அந்த கான்வர்சேஷனில் தான் வந்து நமக்கு வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறோம். இந்த கேரக்டர் வந்து வேறு மாதிரி பார்க்குறோம். ஃப்ளெச்சர் இது வரைக்கும் நம்ம பயங்கர அரகண்ட்டாக பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி, தான் பண்ண தப்பை ஏதோ ஒரு வகையில் வந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணால் மியூசிக் ஒரு விஷயம் இருக்குது, உனக்கு தான் கேரமன் அந்த விப்ளாஷ் வாசிக்க தெரியுமே, நீ வந்து வாசி, அங்கே நிறைய பேர் வருவாங்க முக்கியமாக இருக்கலாம், இல்லை அடுத்த கட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக தேர்ட் ஆக்டுக்குள்ளே போயிட்டு பெரிய ஒரு ஸ்டேஜில் வந்து வாசிக்க போகிறான். நடுவில் பிரேக் எடுத்திருப்பான். இந்த பிரேக் எல்லாமே விட்டுட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி போயிட்டு அவன் சொன்ன மாதிரி விப்ளாஷும் கேரவானும் வாசிக்க போகிறான்னு பார்த்தா அந்த மியூசிக் வாசிக்க போகிறான்னு போட்டால் வேறு நோட்ஸ் வச்சுருவாங்க, மியூசிக் நோட்ஸ். இப்போ இவன் என்ன பண்ண போகிறான்னு போது ஹூக் ஆகிடுச்சு. இப்போது அந்த இடத்துல சொல்கிறேன், எனக்கு தெரியும் இதை நீ தான், இட் வாஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அங்கே அவன் தப்பு பண்ணானா இவன் பேர் தான் கெடுக்கும். அது பரவாயில்ல, உன் லைஃப் காலியாகணுன்னு இருக்குல்ல, அந்த வெஞ்சன்ஸ் இருக்குல்ல, அந்த வெஞ்சன்ஸ் தான் ட்ரைவ் பண்ணுது தேர்ட் ஆக்டை. இப்போ இவன் என்ன பண்ண போகிறான்னும் போது டோட்டலாக வந்து நம்ம அவன் பக்கம் ரூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அசிங்கப்படுறான். ஒரு மாதிரி வெளியே வந்து அவங்க அப்பா, அதாவது அந்த ஸ்டேஜ்லேருந்து வெளியே போயிட்டு அவங்க அப்பா ஹக் பண்ணுறான். அவங்க அப்பா சொல்கிறா, நம்ம போயிடலாம், வீட்டுக்கு போகலாம், வா விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் போய் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் தெரிஞ்ச கேரவான் அந்த விப்ளாஷ்குள்ளே வாசித்து மற்ற ட்ரூப் எல்லாருமே அந்த ஜோனுக்குள்ளே வர வைக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ட் இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்குன்னா,
இது இது ஒரு டக்குன்னு இந்த வெஞ்சன்ஸாக, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த கேரக்டர் வந்து பயங்கர ஒரு அன்சர்டனிட்டியான விஷயத்த கொடுத்து கேரக்டருக்கு பொட்டன்ஷியலை வந்து வெளியெடுக்கும். இதை தான் அந்த பார்லேயும் சொல்லுவார், நான் வந்து க்ரியேட் பண்ணுவேன், அன்சர்டனிட்டியான ஒரு விஷயத்த கொடுத்து அவங்களுக்கு வந்து இருக்கிற பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வருவேன், அப்படி தான் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கா, சேம் டைம் வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயமும் இருக்குது. குட் ஜாப்ன்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை, அது வந்து அங்கேயே ஸ்டாண்ட் முடிஞ்சிச்சு, குட் ஜாப்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பியானமா அங்கேயே முடிஞ்சிரும்ன்றது. ஸோ இப்படிலாம் இருக்க கேரக்டரு டக்குன்னு அந்த வெஞ்சன்ஸ் மாறும்போது அது ஜம்பாக தெரிஞ்சாலுமே, ஆனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா அது விஷுவலாக நரேட்டிவாக எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு. ஏன்னா அந்த இடத்த அந்த மொமெண்ட்டுக்கு நான் போயிடுறேன், அது ஜம்பாக இருக்குது, எமோஷனலாக அந்த கேரக்டர் ஆர்க்காக பார்க்கும்போது ஜம்பாக இருக்குது. இப்படி தானே இருக்கணும் கடைசி வரைக்கும், அவன் வந்து ஏன் அந்த அளவுக்கு சைக்கிக்காக இருக்கான்னா ஒரு பொட்டன்ஷியல் வெளியே எடுக்க தான் இருக்கணும். ஆனால் ஏன் அந்த கேரக்டர் மாறுதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தாலும் அந்த டைமில் எனக்கு என்கேஜ் பண்ணிடுது. ஸோ அங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான்ற ஒரு விஷயம் போதில்லை அந்த லாஸ்ட்டு போர்ஷன் மியூசிக்கலாக. ஸோ ஓவராலாக இந்த படம் மியூசிக்கல் ட்ராமா நான் சொல்கிற அந்த ஜானராக இருக்கிற விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக தான் அந்த தேர்ட் ஆக்ட் இருந்தது. உங்களுக்கு அந்த தேர்ட் ஆக்ட் பற்றி எப்படி இருந்து சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி இம்பேக்ட் கொடுத்தது? எனக்கு இந்த தேர்ட் ஆக்ட் வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி படங்களில் தேர்ட் ஆக்ட் எப்படி இருக்குன்னா ஒரு வின்னிங் தான். கடைசியில் அவன் ஜெயிக்கலானா தோக்கலான்றது தான் கதை, பிளாக் அண்ட் ஒயிட் தான், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். இப்போ அவன் ஜெயிக்க போகிறான்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி படம்லாம். பெருசாக ஏன்னா கிரேட்னஸ் நோக்கி வந்துகிட்டே இருக்கும்போது இவன் கிரேட்னஸ் நோக்கி போக மாட்டான்னு கதை இருக்காது, கண்டிப்பாக அதை நோக்கி தான் போகிறான்னு இருக்கும். ஆனால் இந்த படம் அதையும் தாண்டி ஒரு ஹைட்டுக்கு போய் நிற்குது இல்லை, அதுக்கு காரணம் அதோட தீமேட்டிக் இன்டிகிரேஷன் தான். படம் முழுக்க ஏன்னா இந்த மாதிரி வின் பண்ணுற படம் எவ்வளோ பார்த்துருக்கோம் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மியூசிக்கலில், எவ்வளோ பார்த்துருக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய ஹை கொடுக்குது இல்லை. ஸோ எனக்கு அதுதான் தோணுச்சு. ஸோ இந்த சீனை நம்ம இன்னும் டீப்பராக புரிஞ்சுக்கணும்னா நம்ம தீமேட்டிக்காக கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒட்டுமொத்தமாக தீமேட்டிக்காக அந்த படம் எப்படி இன்டிகிரேட் ஆகின்னு பேசும்போது இன்னும் இந்த சீன் டீப்பராக புரியும், இந்த படத்தையும் டீப்பராக புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம தீமேட்டிக் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம் இந்த ஒட்டுமொத்த படத்துக்கு. ஸோ இப்போ நம்ம விப்ளாஷுடைய தீம் பற்றி பார்க்கும்போது ஆண்ட்ரூன்ற கேரக்டர் அவனுடைய பேஷன் நோக்கி ட்ரை பண்ணுறான். அதுக்காக அவன் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இல்லை ஒரு டெடிக்கேஷனாக எந்த அளவுக்கு இருக்கிறது, அதுக்கான அவன் லைஃப் நடக்கிற லாஸ் என்ன, இதெல்லாம் அவன் வந்து விட்டு கொடுக்குறான். இந்த மாதிரி ஜேர்னிலாம் இருக்குது. கடைசியில் அச்சீவ் பண்ணானா இல்லையா? அப்போது தீமேட்டிக்கலாக பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிஷன் தான். ஸோ ஆம்பிஷன் தான் கோராக இருக்குது. அந்த அந்த மியூசிக்குன்ற ஒரு விஷயம் அதில் அச்சீவ் பண்ணுற ஆம்பிஷன். ஸோ அதனால் சொசைட்டியில் பர்சனல் லைஃப்பில் அவன் வந்து ஒதுக்கப்படுறான் இருக்குல்ல, சோஷியல் லைஃப்பும் சரி பர்சனல் லைஃப்பும் சரி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னா அவனோட ஆம்பிஷன் அடையிறதுக்காக. ஸோ அப்போது இன்னொரு விஷயமாக பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ்ன்ற விஷயமும் வருது. ஒரு ஆம்பிஷனை அடையணுன்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். சேம் டைம் வந்து நீ பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னா கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ அப்போ இது வந்து ஒரு நாளில் ஒரு கிரேட்னஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு நாள் அடைய முடியாது. ஸோ இது வரைக்கும் பார்த்த நம்ம அதாவது லைஃப்பில் நம்ம படித்த மாஸ்டரிஸ் எல்லாமே அவங்க மாஸ்டரி லெவலை அச்சீவ் பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் லைஃப்பில் வந்து ஒரு கோலை நோக்கி அவங்க போயிருப்பாங்க. அதுக்கு எவ்வளவோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் ஆனது எக்ஸாஜரேட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் ப்ராக்டிஸ் தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போயிருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அப்சஷன்ற ஒரு விஷயந்தான். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இது எல்லாமே வந்து ஒரு கோரிலேட் பண்ணி இந்த தீம் இப்போ நான் சொன்ன 4 விஷயம், ஆம்பிஷன், அப்சஷன், பர்ஃபெக்ஷன், சாக்ரிஃபைஸ், இது எல்லாமே வந்து இவனோட அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த எல்லாமே இருந்தால் தான் அந்தளவுக்கு ஒரு கிரேட்னஸ் நோக்கி போக முடியுன்ற மாதிரி இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த 4 விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச அப்சஷன் தான், அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா அதுதான் சொசைட்டிலேருந்து அவனை டிஃப்ரெண்ட் ஆக்குது. எதுக்கு இந்த அளவுக்கு நீ வருத்துக்கிறான், இந்த அளவுக்கு இவன் வந்து இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறான், ஏன் இவ்வளோ அப்சஷனாக இருக்கணுன்றது. ஸோ இவன் அச்சீவ் பண்ணி இப்போ மாஸ்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டோரி படிக்கும்போது இந்த அளவு இவன் அப்சஷனாக இருக்கிற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்னு சொல்லியிருப்பாங்க, அவனை பைத்தியம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த மேட்னஸ். ஆனால் அவன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு அப்சஷனாக இருந்திருக்கான் பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வருதில்ல, அது ரிவர்ஸலாக படிக்கும்போது அது அச்சீவ் பண்ணக்க ரிவர்ஸலாக படிக்கும்போது அந்த ஸ்டோரி எல்லாமே கிரேட்னஸாக பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்காக கிரேட்னஸாக இருக்கும். ஆனால் அந்த பண்ணுற ப்ராசஸ் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அது அவன் சப்ஜெக்டிவ் வேர்ல்டில் இருக்கிற ஒரு விஷயம், அவன் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறான்றது. ஸோ இந்த தீம் பார்க்கும்போது இது நாளத்தில் அவன் எடுத்துக்கிட்ட ஆம்பிஷனுக்கு ரொம்ப அப்சஷனாக இருந்தது தான் எனக்கு ரிஜிஸ்டர் ஆன மாதிரி இருக்குது. ஸோ கோர் தீமாக பார்க்கும்போது அப்சஷன் ரொம்ப ப்ளே பண்ணியிருக்குன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு இந்த விப்ளாஷில். எனக்கு இந்த படத்தில் மெயின் தீமாக தோணுது இப்போ அப்சஷன் இருக்குது. இந்த படத்து ஓவரால் அந்த கேரக்டருக்கு அப்சஷன் இருக்குது. இருந்தாலும் கிரேட்னஸ்ன்ற ஒரு விஷயம் தான் படத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த படத்தில். ஸோ கிரேட்னஸ்க்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்,
கிரேட்னஸ்க்காக எவ்வளோ புஷ் பண்ணுறான், கிரேட்னஸ் வந்து அவனுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குன்றது தான் அதனால தான் அந்த அப்சஷன் இருக்குது, கிரேட்னஸ் நோக்கி போகிறது தான். ஸோ இந்த படத்தை இன்னும் டீப்பராக புரிஞ்சுக்கணும்னா அப்போ வாட் இஸ் கிரேட்னஸ்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ கிரேட்னஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, சக்ஸஸுக்கும் கிரேட்னஸுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நம்ம சக்ஸஸை வந்து கிரேட்னஸ்ன்னு நினச்சிடும். சக்ஸஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஃபீல்டில் நான் ஒரு அடையிற ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் தான் சக்ஸஸ். இப்போ ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டில் ஒருத்தர் என்ன பண்ணுவான், அந்த கற்றுக்கிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் அடைவான், அது சக்ஸஸ் தான். பட் அந்த ஃபீல்டில் ஐக்கானாக மாறுறது தான் கிரேட்னஸ். எந்த ஃபீல்டில் இப்போ மியூசிக்கில் பீத்தவன் மொசார்ட்னு சொல்லுவோம், பெயிண்டிங்கில் வான்கா சொல்கிறோம், நம்ம எவ்வளோ பேர் சொல்லிகிட்டே இருப்போம் எல்லா ஃபீல்டையுமே. ஸோ அந்த மாதிரி அடையக்கூடிய நிலை இருக்குல்ல, அதுதான் கிரேட்னஸ். அந்த நிலை யாராலும் அடைய முடியாது. அதை நோக்கி தான் இவன் ஆண்ட்ரூ போயிட்டுருக்கான். இப்போ சார்லி பார்க்குன்றது ஒரு கிரேட்டான ஒரு மியூசிஷியன் தான். இப்போ அந்த மாதிரியான ட்ரம்மராக மாறணும் அப்படின்றப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணும்ல, அந்த ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு தான் ஃப்ளெச்சர் கேரக்டர் புஷ் பண்ணுறாரு. அப்போ கிரேட்னஸை வெளியேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும், ஓகே அதை அச்சீவ் பண்ணிடலான்ற மாதிரி தெரியும். பட் அதுக்கு போகக்கூடிய தூரம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்போ 1 கோடி பேர் கிரேட்னஸ் நோக்கி போகிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் கூட அச்சீவ் பண்ண முடியாது. அது 10 லட்சம் ஆகும், 50,000 ஆகும். ஏன்னா ஃபில்டர் ஆகிட்டே வருவாங்கல்ல, நிறைய பேர் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போவாங்க, ஃபில்டர் ஆகி கடைசியில் சில பேர் தான் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்து நிற்பாங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, நியூட்டன் மாதிரி யாருமே இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான் கிரேட்னஸ்ன்றது. அதை நோக்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த புஷ்ஷை தான் ஃபீல் பண்ணுறான். அதுதான் ஃப்ளெச்சர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ கிரேட்னஸ்ன்ற விஷயம் அதுதான். ஸோ சக்ஸஸுக்கும் கிரேட்னஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, வாட் இஸ் கிரேட்னஸ்? இப்போ நீங்கள் ஒரு கிரேட்னஸ் பற்றி நீங்கள் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்கல்ல, எனக்கு நான் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பேன். ஸோ கிரேட்னஸ்ன்றது ஒவ்வொருத்தருக்குமே டிஃபர் ஆகும். உங்களுக்கு கிரேட்னஸாக நான் சொல்கிற விஷயம் எனக்கு கிரேட்னஸாக இருக்காது, எனக்கு இருக்கிற விஷயம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அது சப்ஜெக்டிவ் மேட்டர்ஸ் தான். ஸோ ஆனால் ஒரு ஓவராலாக ஒரு காட்ஸ் வியூவாக ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது கிரேட்னஸ்ன்றது வேறு, சக்ஸஸ்ன்றது வேறு. ஸோ ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ன்றது பார்ட் ஆஃப் கிரேட்னஸ் நோக்கி போகிற ஜேர்னியில் இருக்க ஒன் ஆஃப் த ஒரு திங் தான் அது. மற்றபடி அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது கிரேட்னஸை கம்பேர் பண்ணும்போது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட்னஸ்ன்றது ஒரு ஹியூமன் வந்து ஏன் அதை ஹோல்ட் பண்ணுறான்னா, அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கான ஒரு விஷயமாக அவன் பார்க்குறான். அதை பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, ஒருத்தன் எக்ஸிஸ்டன்ஸாக வாழறதுக்கு அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த கிரேட்னஸ் நோக்கி அவன் போகிறான், இதுதான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட பர்பஸ் அப்படின்னும் போது அவன் எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்றது வேலிட் அவனுக்கு தெரியும். நான் இதுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், நான் இதுக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு இருக்குல்ல. அவன் வரல அது எவ்வளோ பெரிய விஷயன்றது அவனுக்கு மட்டும் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும்போது இந்த 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 கிரேட்னஸ்ன்றது அவனுக்கு ஜஸ்டிஃபையாக இருக்குது. இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாமே ஜஸ்டிஃபை ஆகுது. ஸோ அதனால் கிரேட்னஸ்ன்றது ஒரு எக்ஸிஸ்டன்ஸுக்காக செட் பண்ணுற ஒரு ஹியூமன் செட் பண்ணுற ஒரு பர்பஸ் தான் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இதுவாக இருக்குது, ஆன்சராக இருக்குது. இப்போ நீங்கள் கிரேட்னஸ் பற்றி பேசும்போது சொன்னீங்கல்ல, கிரேட்னஸ் வந்து சப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கிரேட்னஸ் வந்து சப்ஜெக்டிவ் கிடையாது, ஆர்ட் தான் சப்ஜெக்டிவ். இப்போ ஒரு ஆர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்ட்டை அணுகக்கூடிய பர்ஸ்பெக்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பெயிண்டிங்கை அணுகும்போது, ஒரு மியூசிக் கேட்கும்போது பலருக்கு பல பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். பட் கிரேட்னஸ்ன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரைட்டிங்கு, இப்போ லிட்ரேச்சர் ஒரு ஃபீல்டு இருக்குது. இப்போ டால்ஸ்டாய் ரிமூவ் பண்ணிவிட்டு டால்ஸ்டாய் இருக்கார் லிட்ரேச்சரில், மிகப்பெரிய ஒரு ரைட்டரு. இப்போ அவர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த லிட்ரேச்சர்ன்ற ஃபீல்டை சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இதுதான் கிரேட்னஸ். அந்த ஃபீல்டில் அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபீல்டை வந்து சொல்லவே முடியாதுன்னா அதுதான் கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணுறது. இப்போ எவ்வளோ ரைட்டர்ஸ் சொல்லலாம், லட்சக்கணக்கான ரைட்டர்ஸ் சொல்லலாம், பட் டால்ஸ்டாயை ரிமூவ் பண்ணவே முடியாது இல்லை. இந்த மாதிரி தான் எல்லா ஃபீல்டுமே. ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பர்சனாக, அப்படி மாறணும்னு ஆசைப்படுறவன் தான் ஆண்ட்ரூ. நான் வந்து ஒரு சாதாரண ட்ரம் பிளேயராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அப்படி கிரேட்டான ட்ரம் பிளேயராக இருக்கணும். நீங்கள் ட்ரம்முன்னு எடுத்தாலே நாங்கள் இருக்கணும், என்னோட நேம் இருக்கணும். அதுதான் சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டு, அதுதான் அந்த கிரேட்னஸ்ன்னு நான் சொல்ல வரேன். ஸோ கிரேட்னஸ்ன்றது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிரேட்னஸ்ன்ற டாப்பிக்கே வந்து தப்பாக தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸ்ன்றது சின்னதாக அந்த காலகட்டத்துக்குள்ளே நிற்கும். பட் ஹிஸ்ட்ரியில் போய் நிற்குமானா அது தெரியாது, நிற்காது. இப்போ மொசார்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சன், நம்ம இப்போயும் பேசணும்னா அது காரணம் கிரேட்னஸ் தான். அவரோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கிரேட்னஸ் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து நான் வந்து ஒரு மொசார்ட் மாதிரி ஆவேன்ட்டு ஒரு நான் கிரேட்னஸ்குள்ளே போவேன், இல்லை நான் இந்த லிட்ரேச்சரில் டால்ஸ்டாய் ஆக போகிறேன்னு சொல்கிறதுக்குல்ல, அந்த வேலிடேஷனும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டா, அந்த விஷயம் பண்ணிக்கிட்டா அதால் அச்சீவ் பண்ண முடியாதுல்ல. ஒரு கிரேட்னஸ்குள்ளே ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து நான் இந்த மாதிரி ஆகுவேன்னு ஒரு ஸ்டாண்டில் நிற்காது, அதுக்கு ஆன்சர்லாம் கிடைக்காது. அது நான் அதுக்குள்ளே அதுவாக மாறுறது இருக்குல்ல, அதுதான் நான் சொல்கிறேன். அந்த சப்ஜெக்டிலேருந்து பார்க்கும்போது டிஃபர் ஆகுதுல்ல. அந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த மாதிரி ஆக போகிறேன்னு சொன்னாலே வந்து அது கிரேட்னஸ் கிடையாது. ஏன்னா அங்கேயே நீ டெஸ்டினேஷன் வச்சுருக்க. ஸோ அது அந்த பொட்டென்ஷியலை உள்ளே போக போக போக
அது கொடுக்குற அந்த ஜேர்னி இதுக்குள்ளே போயிட்டு நீ உருமாறுறதா இருக்குது சொல்கிற, அதான் நான் பார்க்குறேன். வேறமாக உருமாறி நீ அந்த ஸ்டார்டிங் ஜேர்னிலேருந்து என் ஜேர்னியில் அந்த என் ஜேர்னியில் அதோடைய அதை அந்த கடந்து வந்ததுக்கப்புறம் மாறி இருக்கிறது இருக்குல்ல. ஸோ அதுதான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது ரோல் மாடல் வெர்சஸ் கிரேட்னஸ்னு வரும். இப்போ நான் கிரேட்னஸுக்கு போகிறதுக்காக என்ன பண்ணுறேன், ரோல் மாடல் வச்சுக்கோங்க. இப்போ நான் சச்சின் மாதிரி ஆகணும், இது ரோல் மாடல் தான். சச்சின் ஒரு கிரேட்டான கிரிக்கெட் பிளேயரு. பட் நான் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவரோட கிரேட்னஸ் நான் பார்க்க மாட்டேன். அந்த ரோல் மாடலாக அந்த ஃபேமு சரி இதை பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போகிறேன். ஆனால் என்னால் பண்ண முடியாது. இதுதான் இனிஷியலாக பல யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, யங்காக இருக்கும்போது எல்லாருக்குமே கிரேட்டாகணும்னு ஆசையாக இருக்கும். அவங்க சின்ன விஷயத்தை அச்சீவ் பண்ணவே மாட்டாங்க, சின்ன விஷயத்தை நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே எடுத்தோன்னு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலோ ஒரு பெரிய கிரேட்டான ஒரு பர்சனோட ஃபோட்டோஸோ அந்த அச்சீவ்மெண்ட் நோக்கி தான் போக ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் அதுக்கான ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப தூரமானது. அது எல்லாராலையும் அடைய முடியாது. அதான் ஹிஸ்ட்ரியிலே ஒருத்தனால தான் அடைய முடியும் அந்த கிரேட்னஸ்ன்ற ஒரு விஷயத்த. அப்படி இருக்கும்போது இது எப்படி எல்லாரும் போக முடியும்ல, ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆயிரும். அந்த எவ்ரிடே லைஃப் என்ன பண்ணும், அவங்கள பிடிச்சி இழுக்கும். ஏகப்பட்ட சர்க்கம்ஸ்டன்ஸ் அவங்கள வந்து ரொம்ப பயங்கரமான தடையாக நிற்கும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் போய் நிற்கிறது இருக்குல்ல. ஸோ ஒருத்தன் எந்த அளவுக்கு ஒரு ஃபீல்டில் டீப்பராக ஃபோக்கஸ் பண்ணுறானோ அந்த அளவுக்கு அவன் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வாட் இஸ் கிரேட்னஸ்ன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, ஒய் கிரேட்னஸ்ன்றது பேசுனா இது இன்னும் டீப்பராக போகும். இப்போ கிரேட்னஸுக்கும் சக்ஸஸுக்கும் இருக்கக்கூடிய விஷயம், ரோல் மாடலுக்கும் கிரேட்னஸுக்கு இருக்கக்கூடிய விஷயம்லாம் பேசுகிறோம். ஒய் கிரேட்னஸ், ஏன் கிரேட்னஸ் தேவைப்படுது? அந்த கேள்விக்கு நம்ம போனோம்னா நம்ம அந்த சொன்னமே டாபிக் அந்த சவுண்ட் ஆஃப் மெட்டல் விசஸ் விப்ளாஷ் இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போனால் தான் அது நம்ம அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டாபிக் வேணும் போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு வர ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு ஒரு விஷயமா தோன்றது என்னென்னா, அந்த இந்த மாதிரி ஒரு கிரேட்னஸ் நோக்கி போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில் வர ஸ்ட்ரகிள்ஸ் சரி, இல்லை சொசைட்டிலேருந்து வர சாக்ரிஃபைஸ் சொல்கிறேன், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லை இந்த நார்மல் பர்சனாக இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தூக்கி போட்டுட்டு ரொம்ப ஒரு மாங்க் மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறது இருக்குல்ல, இந்த டெடிக்கேஷன் வந்து அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பேஷன் தான் முடியும். அதுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது உடனே வந்து கிடச்சிடாது. அப்படி அவங்க பண்ணும்போது அவங்களுடைய ஒர்க்கும் சரி, அவங்க அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு வர அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல, வெளியேந்து வர ப்ரெஷர் நம்ம கரெக்டாக இருக்குமானா அவங்களும் அந்த ஸ்பெக்குலேஷனுக்குள்ளே போகும்போது தான் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அப்படி தான் ஃப்ளெச்சர் கேரக்டர் வந்து அன்சர்டனியான மொமெண்ட் தள்ளி விட்டு இன்ட்ரோஸ்பெக்டிவாக வந்து ஆண்ட்ரூ கேரக்டர் யோசிக்க வைக்கிறாரு. அவரை பரிசோதனை பண்ணுற மாதிரி இருக்குல்ல, பண்ண தான் இல்லை வரலையா, எந்த அளவுக்கு பண்ண முடியும் வர முடியும்னு இருக்குல்ல. அப்போ ப்ராக்டிஸ் இன்வால்வ் ஆகிறான். அவன் சப்ஜெக்டிவ் ஸ்பேஸில் வந்து அவன் டீப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறான், அந்த பேண்டேஜ் ஒட்டிட்டு இன்டென்ஸாக பண்ணுறான் அவன். ஸோ அந்த இடத்துல அவனை பாராட்டிட்டு அங்கேயே நின்றுவான். ஸோ அந்த ஃபியர் இருக்குல்ல, அதை ஃபேஸ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த ஃபியரு, அந்த ப்ரெஷரு, நம்மளால் முடியுமா முதல்ல அப்படின்றது, ஐயோ இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, ஐயோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, இந்த அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தான் அடுத்த அந்த இன்வால்மெண்ட் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது முக்கியமான பார்ட்டாக இருக்குது இந்த கிரேட்னஸில் வந்து ஃபியர் அண்ட் ப்ரெஷர்ன்றது. ஸோ அதனால் வந்து ஒருத்தன் வந்து எடுத்த மூமெண்ட் எல்லாமே வந்து சக்ஸஸ்ன்ற எந்த ஜேர்னிலுமே இருக்காது. இவன் பண்ணாலே எல்லாம் சக்ஸஸ் தான். இது வரைக்கும் ஒரு தோல்வியே பார்த்ததில்லைன்னு. தோல்வின்றது பார்ட் ஆஃப் இது தான். ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம டேக்கிள் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுல தான் கிரேட்டஸ்ட் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. அதில் முக்கியமான பார்ட் தான் அந்த ஃபியர் ப்ரெஷர் எல்லாமே நான் பார்க்குறேன். இது அவங்க பண்ணும்போது தான் அந்த மூமெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம வந்து விப்ளாஷில் பார்த்த ஒரு விஷயமா நம்ம இருக்குது. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அதில் சில முரண்பாடு இருந்தாலுமே வந்து ஓவராலாக அந்த ஜேர்னியை நோக்கி போகும்போது அவன் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான், அதுக்கான அந்த ஜேர்னி அடைஞ்சானா இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாட் இஸ் கிரேட்னஸ் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் ஒய் இஸ் கிரேட்னஸ். அந்த ஒய் இஸ் கிரேட்னஸ்ன்னு போகும்போது தான் நம்ம இந்த சவுண்ட் ஆஃப் மெட்டல் கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. சவுண்ட் ஆஃப் மெட்டல் விசஸ் விப்ளாஷ். இப்போ சவுண்ட் ஆஃப் மெட்டல் பார்த்தீங்கன்னா விப்ளாஷுடைய தீசிஸ்க்கு ஒரு ஆன்டி தீசிஸான படம் தான் சவுண்ட் ஆஃப் மெட்டல். ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணால் கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு படத்துமே நம்ம அந்த தீசிஸ் அண்ட் ஆன்டி தீசிஸ் ரெண்டு படத்தை பற்றியும் நம்ம வச்சு பேசும்போது ஒரு வைடரான ஒரு வாஸ்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அதை பற்றி பேசலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு படத்தையும் விப்ளாஷையும் சவுண்ட் ஆஃப் மெட்டலும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு படத்துலையும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எலிமெண்ட்டாக இருக்கிறது வந்து மியூசிக் தான். ஸோ இதுலேயும் ட்ரம் பிளேயராக இருப்பான், அதுலேயும் ட்ரம் பிளேயராக இருப்பான். ஸோ வர கான்ஃப்ளிக்ட் வந்து இந்த ட்ரம்மில் அச்சீவ் பண்ண போறியா இல்லையான்ற மாதிரி விப்ளாஷில் இருக்கும். இதில் வர கான்ஃப்ளிக்ட் வந்து நீ ட்ரம்ஸுன்ற அந்த மியூசிக்கை வந்து பர்சியூ பண்ணணுமா வேணாம்ன்ற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இது அப்படியே ஆப்போசிட்டாக போகுது. இது அக்செப்டன்ஸை நோக்கி போகுது, இது ஒரு கிரேட்னஸ் அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகுது. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு ஆனால் இந்த ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸும் இருக்குது,
நிறைய டிஃப்ரென்ஸும் இருக்குது. எனக்கு உண்மையிலே ஆச்சரியத்தை தந்த ஒரு இதுவாக இருக்குது இந்த 2 படம் பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு இதில் இருக்க சிமிலாரிட்டிஸ் என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க 2 படத்தையும்? இப்போ இந்த 2 படத்தையுமே வச்சு பார்க்கணும்னு டிஸ்கஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 படமே தனித்தனியாக பார்க்கும்போது அது சொல்ல வர விஷயம் ரொம்ப டீப்பராக இருக்கும். ஸோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சவுண்ட் ஆஃப் மெட்டலில் ரொம்ப டீப்பராக இருக்கும். நான் ஒரு விஷயத்தை இழந்துட்டேன், ஆனால் திரும்ப என்னால் அடைய முடியாது, அது தெரியும். பட் இருந்தால் கூட என் மைண்ட் ஒத்துக்காது. நான் அதை அடைய முடியும்னு சொல்கிறேன். தனக்கு தானே போய் பேசிக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளோ எந்த அளவுக்கு மிகப்பெரிய சஃபரிங் கொடுக்கும்ல. ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு செல்ஃப் அக்செப்டன்ஸ் தான். அப்போ தான் ஸ்டில்னஸ் அடைய முடியுன்ற மாதிரி இருக்குல்ல. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பர்ஸ்பெக்டிவ் தான் விப்ளாஷ் வந்து இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸோ அதெல்லாம் நோக்கி இல்லாமல் செல்ஃப் அக்செப்டன்ஸே தப்பு தான். நீ அப்படிலாம் அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ எவ்வளோ ஹார்டாக புஷ் பண்ணுறியோ, நீ புஷ் பண்ணி செத்தா கூட பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. பட் ஆனால் அந்த கிரேட்னஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு சாக்ரிஃபைஸ் ஆகிற மாதிரி தான். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான் எடுக்கிறேன் லைஃப்பில். எல்லாருமே ஒரு ஆர்டினரியாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, பட் நான் அந்த லைஃப்பை தாண்டி நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நான் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல. ஸோ இது டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். பட் ஆனால் இது ஏன் 2த்தையும் வச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஓவரால் இது படமாக பார்க்கும்போது 2 எக்ஸ்ட்ரீம் நிற்கும். இது ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம். பட் லைஃப்பில் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறையா வந்து போகும். நிறைய இடங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் நோக்கி போவோம், நம்மளை புஷ் பண்ணிக்குவோம். பட் நிறைய இடங்களில் சில விஷயங்கள் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ படம்ன்றது ஒரு மெட்டஃபர் தான், ஓவரால் மெட்டஃபர். அந்த ஓவரால் மெட்டஃபரை வச்சு நம்ம லைஃபுக்கு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லா இடத்துலையும் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல லைஃப்பில். அப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு தோல்வி வரும்போது என்ன பண்ணணும், அதை நம்ம ஈகோ வச்சு பார்க்காம, சரி இதுக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸுக்கு சவுண்ட் ஆஃப் மெட்டல் தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த அக்செப்டன்ஸ்லேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல, அப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு விப்ளாஷ் யூஸ் ஆகும். இப்படி 2த்தையும் இன்டிகிரேட் பண்ணும்போது ஒரு மீனிங் கிடைக்கும். ஸோ இதுதான் எனக்கு தோணுது. இந்த 2த்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு லைஃப்பில் ஒரு நல்ல பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு தோணுது. ஸோ எனக்கு வந்து சவுண்ட் ஆஃப் மெட்டல், விப்ளாஷ் பார்க்கும்போது இந்த வர கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, எல்லாமே சேம் தான். அந்த கேரக்டரோட மோட்டிவ், அதுக்கு இருக்க ட்ரம்ஸ் மியூசிஷியன் 2 பேர் ஒன்றா இருக்கிறது எல்லாமே சேம் தான். பட் அவங்க நடக்கிற கான்ஃப்ளிக்ட் வந்து தான் டிஃபர் பண்ணுது 2 படத்தையுமே. வந்து இவனுக்கு வந்து வர கான்ஃப்ளிக்ட் வந்து இவன் ஒரு ஃப்ளெச்சர் மாதிரி கேரக்டர் மீட் பண்ணுறது, கிரேட்னஸ் நோக்கி போகிறது. இவனுக்கு வந்து டெஃபாக வருது, காது கேட்காம போகிற விஷயமா இருக்குது. ஸோ ஆனால் இதில் எங்கே ரொம்ப டிஃபராக ட்ரைவ் பண்ணுன்னா அந்த மென்டர்ஷிப் டைனமிக் தான். இவங்க 2 பேரை மீட் பண்ணுற மென்டர்ஷிப் இருக்குல்ல, இவங்க லைஃப்பை டீச் பண்ணுற விஷயம், அந்த மென்டர்ஷிப் டீச் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து ஃப்ளெச்சர்ன்ற கேரக்டர் வந்து பயங்கர ஒரு அரகண்ட்டாக அன்சர்டனிட்டியான ஒரு சுச்சுவேஷன் தள்ளி அவங்க பொட்டன்ஷியல் எடுக்கிறதா மாதிரி, அவன் எந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜோன்ற கேரக்டர் வந்து அக்செப்டன்ஸ்ன்ற டீச் பண்ணுறது, ஸ்டில்னஸ்ன்ற டீச் பண்ணுற விஷயமா இருக்குது. ஸோ நமக்கு நடக்கக்கூடிய ஒரு பொதுவாக லைஃப்பில் வந்து எந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம ரெடியாக இருக்கணுன்றது தான் தோணுது. எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப்பை வாழ முடியாது. அக்செப்டன்ஸ்ன்றது தேவை தான். அட் சேம் டைம் வந்து நம்ம நமக்குள்ளே அந்த ஒரு கிரேட்னஸ் நோக்கி போன்ற அந்த ஒரு அர்ஜன் தேவைப்படுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணணும், எதை நம்ம விடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு விஷயம் எனக்கு தோன்ற விஷயம், எண்ட் ஆஃப் தி டே இந்த லைஃப்பை வாழணும். நம்ம இந்த விஷயத்தை வந்த ஒரு ஹியூமனாக இந்த இடத்துல நம்ம வந்த விஷயம் வந்து இந்த லைஃப்பை வாழ்ந்து முடிச்சுட்டு போகணும் விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயந்தான் அண்டர்லைனில் அது இருக்குது. மேலே வர விஷயம் எல்லாமே வந்து நம்ம வந்து மெமரியாக நம்ம வந்து ஒரு கான்ஷியஸாக வந்து நம்ம ஸ்டேட் பண்ணுற இது தான் இருக்குது. இந்த பேஷன் இது எல்லாமே வந்து அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய பர்சனல் சாய்ஸாக வந்து விப்ளாஷை தாண்டியும் அது மேலே லார்ஜராக இருக்கிற விஷயம் அந்த அக்செப்டன்ஸ்னு போகும்போது எனக்கு இந்த சவுண்ட் ஆஃப் மெட்டலோடைய தீம் தான் ரொம்ப எக்ஸிஸ்டன்ஸாக ரொம்ப தேவைப்படுற ஒரு தீமெட்டிக்கலாக இருக்குதுன்னு தோணுது. கிரேட்னஸ் தேவை தான், பட் ஓவராலாக அந்த ஒரு வாஸ்ட்டாக பார்க்கும்போது இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் சவுண்ட் ஆஃப் மெட்டல் சொல்கிறீங்கல்ல, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படம் சவுண்ட் ஆஃப் மெட்டல். பட் ஆனால் தீமேட்டிக்காக பார்க்கும்போது இந்த சவுண்ட் ஆஃப் மெட்டல் விப்ளாஷ்னு வச்சு பார்க்கும்போது இப்போ வாழ்கிறது எல்லாருமே பேசிக்காக வாழ்கிறது தான் விஷயம். அனிமல்ஸும் வாழுது, ஹியூமன்ஸும் வாழ்கிறான். நான் இது எது பெருசு வருதுன்னு சொல்லலை, ஹியூமன்ஸோட சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, அதனால தான் ஒய் கிரேட்னஸ்ன்ற விஷயம் சொன்னேன். இந்த கிரேட்னஸ்ன்ற விஷயத்தை அடையிறதுக்கு ஹியூமன்ஸ் எவால்வ் ஆயிருக்கான்ல, ஹியூமன்ஸ் எவல்யூஷனில் வச்சு பார்க்கும்போது இந்த கிரேட்னஸ் தான் ஹியூமன்ஸை புஷ் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு போகும். இந்த கிரேட்னஸ்ன்ற விஷயம் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒய் கிரேட்னஸ்ன்றதை ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கலாம்னா, சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட். ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஒருத்தர் பண்ணிடுவார் அந்த ஃபீல்டில், அந்த அச்சீவ்மெண்ட்டை வச்சு பல வருஷங்கள் கூட சம்டைம்ஸ் ஹியூமன்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ ரிலீஜன் கூட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான்.
ஒரு குறிப்பிட்ட பர்சன் வச்சு தானே ரிலீஜனே ரன் ஆகுது, ஒரு தலைவனை வச்சு தான் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டு. இன்னொரு விஷயம் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே சைக்கலாஜிக்கலாக இல்லை ஃபிலாசாபிக்கலாக உள்ள போய் பார்த்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து ஒரு டீப் யானிங் இருக்கும்ல, அவன் என்ன பண்ணுறான், ஏகப்பட்ட விஷயத்தை நோக்கி போவான் அவன் தன்னை உள்ளே போய் பார்க்கறதுக்காக. அது என்ன பண்ணுறான், ரிலீஜனாக இருக்கலாம், பிளாக் மேஜிக்காக இருக்கலாம், ட்ரக்காக இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயம் டீப்பராக உள்ளே போகணும் கான்ஷியஸாக அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட விஷயம் யூஸ் பண்ணுறான். அங்கே தான் மாஸ்டர்ன்ற ஒரு விஷயம் வருது. நீங்கள் கிரேட்னஸ் நோக்கி ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகுனா, நீங்கள் டீப்பராக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே டீப்பராக போகிறீங்கல்ல, அப்போ அது கொடுக்கக்கூடிய ஹை வந்து வேறு எதுவுமே கொடுக்காது உங்களுக்கு. அதனால் ஒரு வேலையை பார்க்குறவன் என்னடா ஒர்க்கஹாலிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில். அது ஒர்க்கஹாலிக் கிடையாது, அவன் கிரேட்னஸ் நோக்கி போகிறான். ஸோ கிரேட்னஸ்ன்றது பெரிய வேர்டு, பட் ஆனால் அந்த சக்ஸஸ்ன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் அவனை புஷ் பண்ணிக்கிறான்ல உள்ள. ஸோ அப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஹை வந்து அது வேறையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறது தான் நான் சொல்கிறேன். பட் ஏன் கிரேட்னஸ்ன்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படின்னா, செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து ஈஸி, பட் கிரேட்னஸ் வந்து கஷ்டம். செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஈஸின்னு ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு வகையில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடுச்சு, அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். பட் இந்த கிரேட்னஸ் தான் ஹியூமனிட்டியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அது ட்ரைவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாராலையும் பண்ண முடியாது. அதான் கலெக்டிவாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் கலெக்டிவாக எல்லோரும் கிரேட்னஸாக மாற முடியாது. ஸோ கிரேட்னஸ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஒட்டுமொத்த ஹியூமனிட்டி அடுத்தடுத்து ட்ரைவ் ஆகுதுன்னு தோணுது. ஸோ ஒட்டுமொத்த ஹியூமனிட்டி ட்ரைவ் ஆகிறதுக்கு இந்த கிரேட்னஸ்ன்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய ட்ரைவ். இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிலாசபிக்கல் ஃபோக்கஸாக பார்க்கும்போது டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது. சவுண்ட் ஆஃப் மெட்டலும் சரி, ஏன்னா போலார் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது விப்ளாஷும் சவுண்ட் ஆஃப் மெட்டலும். இப்போ விப்ளாஷ் சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒரு வெஸ்டர்ன் ஃபிலாசபியை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உன்னால் முடியும், அச்சீவ் பண்ண முடியும், அந்த அந்த எப்படி சொல்கிற ஒரு 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 கிரேட்னஸை நோக்கி ட்ராவல் பண்ணு, உன்னால் முடியுன்ற பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு பர்சன்றதை என்கேஜ் பண்ணுற மாதிரி விஷயமா இருக்குது. ஆனால் ஈஸ்ட் ஃபிலாசபி பார்க்கும்போது, நம்ம ஊர் சைடு பார்க்கும்போது அக்செப்டன்ஸுன்றதை வந்து கோ த்ரூ பண்ணுற மாதிரி, அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும், அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உன்னுடைய சுச்சுவேஷனை, உன்னுடைய சூழ்நிலை அக்செப்ட் பண்ணிக்கின்றது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸாக தான் ஒரு விஷயமா இருக்குது. பட் என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த கிரேட்னஸ்ன்ற ஒரு ஜேர்னியில் வந்து நம்ம சஃபரிங்குள்ளே போகிறது இருக்குல்ல, நம்மளை நாமே வருத்துக்கிற ஒரு விஷயம். கரெக்டு தான், கிரேட்னஸ்ன்ற ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணால் அது அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது தான். அது ஒரு எல்லா கலெக்டிவ் கிரேட்னஸ்ன்றது கிடைக்காது தான். அது ஒருத்தன் தான் அது பண்ணுறா, ஜேர்னி பண்ணுறது தான். சம்டைம்ஸ் நம்ம அதை வருத்திக்கிறது, நம்ம கீழ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு கட்டம் வரைக்கும் ஓகே, இந்த விஷயம் இதை தாண்டி சில சம்திங் இப்போது அதில் வந்து டெஃபாக மாறிட்டான்னு போது அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த டைமில் அக்செப்டன்ஸ்ன்றது தேவைப்படுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ்ன்ற அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது தான். அதுவும் சப்ஜெக்ட் மேட்டர் தான். ஸோ ஒரு விஷயம், உனக்கு இதுதான் லைஃப், இனிமேல் இப்படியே இருன்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாது. இதுதான் நீ அக்செப்ட் பண்ணிக்கப்பா அப்படின்றது. அவன் கேரக்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவனுடைய கிரேட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் கிரேட்னஸ் நாளைக்கு அச்சீவ் பண்ணி ஒரு விஷயம் கிடையாது இல்லை, அது ஜேர்னி தானே அது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, கிரேட்னஸ்ன்ற ஜேர்னியில் அக்செப்டன்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் தான் தோணுது இப்படி பார்க்கும்போது. ஏன்னா இப்போ நீ டெஃப் ஆகிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, மியூசிக் வாசின்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாதுல்ல, இந்த சவுண்ட் ஆஃப் மெட்டல் அந்த கதைக்கு அது ஜஸ்டிஃபையாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த நிறைய கதைகள் இருக்குல்ல, இப்போ நிறைய நம்ம மாஸ்டர்ஸோடைய கதைகள் பார்க்கும்போது அதில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சில டைம் வந்து சில விஷயத்தை விட்டு கொடுக்காமல் போயிருப்பாங்க. ஆனால் சில இடத்துல அந்த மொமெண்ட்டை, அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த மாஸ்டரி ஆகிறதுக்கான சூழ்நிலையை அவங்க ஏற்றுப்பாங்க. அந்த இடத்தையே வந்து இப்போ இடத்துல நீ இந்த இடத்துல இருந்தாலும் சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு ஆர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த அக்செப்டன்ஸும் அவங்களுடைய கிரேட்னஸை கொடுக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கோரிலேட்டான ஒரு விஷயம்தான். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க முடியாதோன்னு தோணுது ஒரு பக்கம் பார்க்கும்போது. சேம் டைம் ஆனால் சில சுச்சுவேஷன்ஸ் தான் அது சப்ஜெக்டிவ் மேடம், சில சுச்சுவேஷன் தான் டிஃபர் பண்ணுது. நீங்கள் வந்து கிரேட்னஸ் நோக்கி ஜேர்னியை போகிறது வந்து அக்செப்டன்ஸ்ன்ற விஷயத்தை இது பண்ணுறியா, இல்லை மொத்தமாக அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ ஒருத்தில் ஹோல்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிற விஷயமா, இது என்னன்றது சுச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணுது. இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரெண்டுமே லைஃப்பில் தேவைப்படுது தான் சொல்ல முடியும். கிரேட்னஸ் இல்லைன்னா லைஃப்பில் பர்பஸே ஒரு இல்லாமல் இருக்குது. நம்ம லைஃப் இந்த எக்ஸிஸ்டன்ஸை என்கேஜ் பண்ணுறது வந்து கிரேட்னஸ் தான். ஸோ அதனால் ரெண்டுமே தேவைன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அது எந்த இடம் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு புரிஞ்சுக்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் வேணும்னு தோணுது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கிரேட்னஸ் நோக்கி போகும்போது சஃபரிங் அதிகமாக வரலாம், கிரேட்னஸ் நோக்கி போகாதீங்க, அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கங்க. அதுதான் சொல்கிறேன். எனக்கு செல்ஃப் அக்செப்டன்ஸுன்றது எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஏன் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஈஸின்னு சொல்ல இருக்கல மிக ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் செல்ஃப் அக்செப்டன்ஸ் தான். நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டு என்னால் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு இருக்குல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது முதல்ல.
அது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் கிரேட்னஸ் எனக்கு தோணுது. ஏன்னா கிரேட்னஸ் எல்லாருக்குமான விஷயம் இல்லை. அதான் சொன்னேன், ஹிஸ்ட்ரியிலே யாராவது ஒருத்தர் தான் கிரேட்டாக மாற முடியும். அது மேலே அதனால தான் என்ன, கிரேட்னஸுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிவார்டு என்ன அப்படின்னு கேட்டால் ஜெலசி தான். எல்லாருமே அந்த கிரேட்டான விஷயத்தை பார்த்து பொறாமப்படுவாங்க. அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா கால் துப்புவாங்க, நிறையா வசைப்படுவாங்க, நிறையா பிரச்சனை வரும். ஏன்னா அந்த கிரேட்னஸ் யாராலும் அடையவே முடியாது. அந்த கிரேட்னஸ் அடையிறதுக்கான ஜேர்னின்றது சாதாரண விஷயமும் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கும்போது கிரேட்னஸ் அடையிறதுக்கான ஜேர்னி ரொம்ப கஷ்டமா, இல்லை செல்ஃப் அக்செப்டன்ஸ் அடையிறதுக்கான ஜேர்னி ரொம்ப கஷ்டமானு பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு வகையில் கிரேட்னஸ் அடையிறதுக்கான ஜேர்னி தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியுது. செல்ஃப் அக்செப்டன்ஸ்ன்றது இந்த காலகட்டத்தில் நான் இங்கேருந்து பார்க்கும்போது சொல்கிறேன், எனக்கு வந்து அது என்னை வந்து ஒரு இடத்துல தேங்க வச்சுருமோன்னு தோணுது. செல்ஃப் அக்செப்டன்ஸ், நான் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு உக்காந்துடுறேன். இப்போ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, நான் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சஃபரிங்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓகே நான் அந்த இடத்துல அப்படியே இருந்துட்டேன்ல, அந்த அக்செப்டன்ஸ்லேருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ள அந்த அடுத்த கட்டன்றது, அது நீங்கள் லைஃபாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிலாசாபிக்கலாக பேசுனீங்கன்னா அடுத்த கட்டன்றது தேவையில்லை. நீங்கள் புத்தா சொல்கிற மாதிரி ஆசை அழிவுக்கு காரணம் தேவை அப்படின்றலாம். பட் ஆசை தான் என்னோட ஆக்கத்துக்கு காரணமாக இருக்குது. இப்போ அந்த ஆக்கம் எனக்கு தேவைப்படுது. அதனால் நான் கிரேட்னஸ் நோக்கி போகணுன்னு தான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், முன்னாடி இருக்க படங்களில் பேசும்போது ஃபிலாசபிக்கலாக பேசும்போது ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே வந்து ஃபிலாசபிக்கல் டிஃபர் ஆகுன்றது. இப்போ புத்தா சொல்கிற மாதிரி வாழ முடியாது தான். புத்தா சொல்கிற மாதிரி ப்ரெசென்ட் லைஃப்பை நான் வாழ்கிறதுக்கான ஒரு டூலாக தான் புத்தாவுடைய ஃபிலாசபி தேவைப்படுதே தவிர, அவர் சொல்கிற அந்த கோர் இருக்குல்ல, இல்லை அக்செப்ட் பண்ணிட்டு நீ எதுவும் பண்ணாதன்ற மாதிரி ஒரு விஷயமோ, இல்லை மாங்கா போகிறதோ, இல்லை நீ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டெம்பரரி லைஃப் ஸ்டைல் அந்த காலத்துக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த லைஃப்பை லீட் பண்ணணுன்றல, கண்டெம்பரரி லைஃப்பை லீட் பண்ணணும், அச்சீவ்மெண்ட்டும் பண்ணும்போது கிரேட்னஸ் தேவைப்படுது தான். கிரேட்னஸ் வந்து இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருன்னு ரொம்ப தேங்கி நிற்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சூழ்நிலை தான் டிசைட் பண்ணு, எந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு, அதை தான் நீங்கள் எது அக்செப்டன்ஸ் எது கிரேட்னஸ் ஜேர்னின்னு இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். அதுதான் எனக்கு தோணுதே தவிர இந்த ரெண்டுமே வைக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க முடியாதுதான் தோணுது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இல்லைப்பா நீ அக்செப்ட் பண்ணிங்க லைஃப் இதுதான் அப்படின்னு ஒருத்தங்க நம்ம சொல்லும் போதோ, இல்லை இந்த சொசைட்டி நம்மக்கிட்ட கொடுக்கும்போதோ வர கோவம் வந்து அது வேறு மாதிரி ஒரு கோவமாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுறத நம்ம மைண்டு இது பண்ணும். ஸோ அதனால நம்ம ஹியூமனாக டிஃபர் ஆகிருக்கும். நம்ம இந்த ஒரு ஹியூமன் எவால்யூஷனாக வந்தது ஒரு விஷயமே வந்து அனிமல்ல இருந்து அந்த கான்ஷியஸ்னஸ் தான். ஸோ ஆனால் அதை தாண்டி நம்ம அந்த பேஷன்ற ஒரு விஷயத்தில் நம்மளுடைய மொத்தமாக அது எப்படி சொல்கிறது, நம்ம செல்ஃபை அப்படி இழந்துட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த லைஃபுக்கான ஒரு வேல்யூ டைமும் கொடுக்கணும். மொத்தமாக ஒரு மென்டலாக பயங்கர அக்ரெசிவான ஒரு பர்சனாக மாறி அப்படி ஒரு விஷயத்துக்கு போக முடியாதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி போகும்போது மேட்னஸ் ஆகிடுறது இருக்குல்ல, கண்டிப்பாக அதுக்குள்ளே போனால் கிரேட்னஸ் வரும். பட் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரெண்டுமே தேவைப்படுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சவுண்ட் ஆஃப் மெட்டல், விப்ளாஷ் இந்த ரெண்டு படத்தை பற்றி பேசும்போது ஒரு படம் ஸ்டில்னஸ், ஒரு படம் கிரேட்னஸ், இது ரெண்டுத்தையும் பேசுது. இப்போ அதில் எது பெட்டர்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அதுவான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சு அப்படின்னா, விப்ளாஷ் படம் என்ன தான் கிரேட்னஸ் பற்றி பேசினாலும் விப்ளாஷ் படத்தில் டீப்பராக ஒரு விஷயம் என்ன விஷயம் இருக்குன்னா, பேஷன் ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு கிரேட்னஸ்ன்றது நான் கிரேட்டாக மாறணும் அப்படின்றது நார்சிசிஸ்ட், அது ஈகோ, நான் வந்து பெரியாளாக மாறணுன்றது அது எனக்கு தேவையில்லை. அந்த விஷயத்தில் பேஷன் இருந்தால் மட்டும்தான் என்னால் கிரேட்டாக மாற முடியும். அவர் வந்து ஜாஸ்ன்ற விஷயத்தை பற்றி பேசுவார். பீப்புள் ஒண்டர் ஒய் ஜாஸ் மியூசிக் இஸ் ரொம்ப பேடுன்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா அப்படி தான் இருக்கும். பெஸ்ட்டான பீப்புள் இல்லாதப்போ அந்த மியூசிக் எப்படி நல்லாவே இருக்காது இல்லை. ஸோ குட் ஜாப்பை விட அதான் சொல்லியிருப்பார் அவர், குட் ஜாபோட ஹார்ம்ஃபுல்லான வேர்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா குட் ஜாப்னு சொல்லும்போது அங்கேயே நின்றுறான்ல, அவன் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதை. அதனால் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீ அவனை புஷ் பண்ண தான் அடுத்த கட்டத்துக்கு போவான். இந்த புஷ்ஷை தாங்கிக்கிறவன் இருக்கட்டும், தாங்காதவன் சார்லி பார்க்கல ஆக முடியாது, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவார்ல. இந்த பேஷன் வந்து சவுண்ட் ஆஃப் மெட்டலில் கிடையாது. அவனுக்கு வந்து ராக் மியூசிக்கில் பேஷன் கிடையாது. ராக் மியூசிக் ஒரு எஸ்கேபிசமாக தான் பார்க்குறாங்க. 2 பேருமே ட்ரக் அடிக்டாக இருந்தவங்க. அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீஹேபில் மீட் பண்ணி அவங்க 2 பேர்த்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட பேஷன் எதுவுமே கிடையாது, ஒரு எஸ்கேபிசம் தான் தேடிட்டு இருக்காங்க லைஃப்பில். அப்போ எஸ்கேபிசம் தேடிட்டு இருக்கும்போது அவனுக்கு காது போயிடுது. போனோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஒரு எஸ்கேபிசத்தை நோக்கி தான் போகிறான். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க மென்டல் வந்து அவனை ஸ்டில்னஸ் நோக்கி தள்ளுறாரு. நீ எஸ்கேபிசத்தை நோக்கி போகாத, முதல்ல இன்வேர்டாக உனக்குள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாருல்ல. பட் இந்த படம் அப்படியே அடுத்து பேஷன் நோக்கி போகுது. இன்வேர்டாக அந்த சவுண்ட் ஆஃப் மெட்டல் என்ன பண்ணுது, இன்வேர்டாக உள்ளே தள்ளி அவன் ஸ்டில்னஸ் நோக்கி உள்ளே போகிறான், அக்செப்டன்ஸில் முடியுது. பட் இந்த படம் டிஃப்ரெண்ட் பீஸ்ட்டு. இந்த படம் என்ன பண்ணுது, உள்ளே போயிட்டு அவன் ஆல்ரெடி பேஷனாக தான் இருக்கான், டேலண்டாக இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான், நான் என்ன அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்ல. ஸோ அந்த புஷ்ன்றது பத்தாது, நீ கிரேட்னஸ் நோக்கி போகணும். நீ டேலண்டட் பர்சன் தான், உனக்கு ஒரு ஜாப் வேணுமா, இது போதும். பட் கிரேட்டாக மாறணுமா, இந்த புஷ் பத்தாது. அதே மாதிரி ரீசன் சொல்லக்கூடாது கிரேட்னஸில் வந்து. நான் கிரேட்டாக மாறலன்றதுக்கு ஏகப்பட்ட ரீசன் சொல்லலாம். பட் எந்த ரீசனுமே சொல்லாமல் இருக்கிறது தான் கிரேட்னஸ் நோக்கி போகிறதுக்கான ஒரே பாத்து. ஏன்னா ரீசன் சொன்னோம்னா நம்ம அந்த இடத்துல தேங்குவோம்.
இதனால் இதான் முடியும் அதான் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துக்கு அதான் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான் அப்படின்னு தோணுது எனக்கு. அதான் இது ஃபிலாசபி வந்து ஃபிலாசபிக்கல் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக தான் இருக்குது. இதில் இந்த இவ்வளோ நேரம் நம்ம பேசினதில் வந்து பட் இதில் என்ன கோராக நமக்கு புரியுதுன்னா அந்த டைனமிக் ஆஃப் பிளாட் இருக்குல்ல அதுதான் டிசைட் பண்ணுது. லைஃப் நடக்கக்கூடிய சம்பவம், அந்த சம்பவத்துலேருந்து அங்கேருந்து ஜேர்னி எடுக்கிறதுல. ஏன்னா எல்லாமே நீ கிரேட்னஸ் தான் பண்ணி ஆகணும், உனக்கு இந்த சம்பவம் நடந்தால் நீ கிரேட்னஸ் தான் பண்ணி ஆகணுன்ட்ருக்குல்ல, அப்படி பண்ண முடியாதுல்ல. இந்த கேரக்டருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எஸ்கேபிசமாக தான் ட்ரக்ஸு மியூசிக்லாம் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கான். அவனுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது இதில் அதில் அக்செப்டன்ஸ் தான் கோராக இருக்குது. அதில் அது ஜஸ்டிஃபை பண்ணுது அந்த படம். இதில் இவனுக்கு வந்து இதுவே வந்து இந்த ஆண்ட்ரூ கேரக்டருக்கு செவிடாக போயிருந்தான். அப்போது வந்து இல்லை நான் ஃப்ளெச்சர் கேரக்டரை விட ஃப்ளெச்சரை நான் வந்து பீட் பண்ணுவேன் அப்படின்னு போகவே முடியாதுல்ல. அந்த இடத்துல இன்னும் அரகண்டாக இருந்தானா அவன் நமக்கு என்ன தெரியும், பைத்தியமாக தெரியும். ஆக்சுவலாக வந்து மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு பர்சனாக தெரியும் ஆண்ட்ரூன்றது. ஸோ சிச்சுவேஷனும் இந்த டைனமிக் ஆஃப் அதுதான் அந்த பிளாட் தான் வந்து டிசைட் பண்ணுது நமக்கு. அதுதான் வந்து லைஃப்பில் ஃபிலாசபிக்கலாக இந்த படங்கள்லாம் டீச் பண்ணுறது கொடுக்குறது விஷயமா இருக்குது. நீ ஒரு இடத்துல இல்லை அதாவது குட் ஜாப்னு சொல்லும்போது அந்த இடத்துல தேங்கிடுவோன்னு இருக்குல்ல, அது வந்து அக்செப்டன்ஸ்லாம் வருது. அது வந்து எஸ்கேபிசம். அது அந்த இடத்துல நீ தேங்கினா முடிஞ்சிச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இப்போ கிரேட்னஸ்ன்றது அதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது, அது போய்கிட்டே இருக்கணும். சொன்ன மாதிரி கிளின்ட் ஈஸ்ட்வுட் தான் பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். 92 இயர்ஸில் ஒரு டைரக்ட் பண்ணுறாருன்னா எனக்கு அது எப்படி இருக்குன்றத யோசிச்சு பார்த்தாலே அது ஒரு அந்த கிரேட்னஸ் எனக்கும் ஜேர்னி அதை டேஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை வருது இல்லை. ஆசைன்றதை விட அது பேஷனேட்டாக சொல்கிறேன் நான். ஸோ அப்போ நான் அந்த ஆசை மட்டும் படுத்தா இங்கேயே இருக்க முடியாது. அது நான் உழைக்கணும்னு இருக்குல்ல, பயங்கரமாக உழைக்கணும் நம்ம எல்லாம் அந்த ஆகும்போது அதுதான் தோணுதுன்றது. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் தான் இதுவாக இருக்குது. ஒரு மொமெண்ட்டில் வரக்கூடியது கிரேட்னஸ் கிடையாது. சேம் டைம் சிச்சுவேஷன் பேடாக அமையும் போது அக்செப்டன்ஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது சவுண்ட் ஆஃப் மெட்டல் டீச் பண்ணுது. ரெண்டுமே டிஃப்ரென்ஸான ஃபோக்கஸ் தான் பண்ணாலுமே இது ரெண்டுமே தேவைப்படுற ஒரு விஷயமா தான் இருக்குது லைஃப்பில். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ செல்ஃப் அக்செப்டன்ஸ் பேசலாம்ல. ஏன் இந்த ரெண்டு படத்தையும் இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, நான் கிரேட்னஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நிறைய ஐகான்ஸ் நம்ம சொல்லுவோம் கிரேட்டாக. இப்போ நம்ம கண்டெம்பரரி எடுத்தால் கூட எவ்வளோ கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆகட்டும், மூவி ஸ்டார்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மிகப்பெரிய லோ பாயிண்ட் போகும்போது அதை அக்செப்ட் பண்ணி தான் அடுத்து பவுன்ஸ் ஆகிருப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகிடலாம், அவங்க ஈகோவே அவங்கள அழிச்சிருக்கும். அது இன்டிகிரேட் ஆகிருக்காது. அதான் இந்த ரெண்டு படமும் தனித்தனியாக இருக்குல்ல. இப்போ இந்த ரெண்டு படத்தை இன்டிகிரேட் பண்ணதான் அவங்க லைஃப். அவங்க அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து தன்னை அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணுறதுக்கு தயாராகி புஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு படங்களுமே அது இருக்காது. இந்த ரெண்டு படமே தனியாக சொல்லும்போது சொல்லக்கூடிய விஷயம் ஓகே, பட் நம்ம தான் லைஃபுக்கு அதை இன்டிகிரேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு விப்ளாஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கோவப்பட்டு போயிடுறான், உடனே வந்து வாசிக்கிறான். யாரும் அப்படி கிரேட்னஸ் அச்சீவ் பண்ண முடியாது. அது படத்துக்கு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. இவனும் அதே மாதிரி கடைசியில் காது எடுத்த உடனே உனக்கு ஸ்டில்னஸ் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஸ்டில்னஸ்ன்றது அப்படி கிடையாது. அது நீங்களே சொல்லி கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் அதுக்குள்ளே போனால் தான் அந்த ஸ்டில்னஸ்ன்றது வரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இன்டிகிரேட் பண்ணால் தான் ஒரு லைஃபுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதான் அந்த ரெண்டுத்து பற்றின ஒரு டீப்பர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. அது வந்து ஒரு நாள் வராது. அதை பற்றின ஜேர்னி ஆகும். ஸோ அதை பற்றி அதுக்கு அந்த தாட் ப்ராசஸில் இருக்குல்ல, அக்செப்டன்ஸ்னால் என்ன, ஸ்டில்னஸ்னால் என்ன, கிரேட்னஸ்னால் என்ன. அப்போ அது ஸ்டோரிஸ் தான் நமக்கு கொடுக்கும். ஸ்டோரிஸ் சரி, ரியல் ஸ்டோரிஸ் சரி, ஸோ அதை பற்றின ஒரு ரீடிங்ஸும் சரி, அதை பற்றின ஒரு தாட் இருந்துக்கிட்டு இருந்தால் தான் அது கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் இது ரெண்டுமே கோரிலேட் பண்ணுற ஒரு விஷயம் தான், ரெண்டுமே தேவைன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இந்த சவுண்ட் ஆஃப் மெட்டல், விப்ளாஷ், இந்த ரெண்டு படத்துலையும் ஸ்டில்னஸ், கிரேட்னஸ் அப்படின்ற ரெண்டு விஷயம் பேசலாங்க. முக்கியமான விஷயம் இது ரெண்டும் போலர் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும், ரெண்டுத்தையும் இன்டிகிரேட் பண்ணால் தான் நம்ம பெட்டராக லைஃப் லீட் பண்ண முடியும். இதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரஷ்யன் ரைட்டர் இருக்கார், அவரோட லைஃப்பை சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக புரியும். உதாரணத்துக்கு தஸ்தவஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரைட்டர் தான், ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். அவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா லைஃபோட லோ பாயிண்ட் போகிறார். அவர் மரண தண்டனை கொடுக்குறாங்க, அவர் சாகிற அளவுக்கு கூட போயிருப்பார். போயிட்டு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, பல வருஷம் ஜெயிலில் இருக்கா, வலிப்பு நோய் இருக்குது அவருக்கு சூதாட்ட பழக்கம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து அவர் என்ன பண்ணுறாருனா அடுத்த கட்ட கிரேட்னஸ் நோக்கி எப்படி போகிறாருன்னா, அவர் ஒய்ஃப் வராங்க, நிறையா நடந்துச்சு, ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். தனக்கு இது நடந்திருக்கு, தான் எதை நோக்கி போகணுன்னு இருக்குல்ல, அதை அக்செப்ட் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது லைஃப்பில். அதை அக்செப்ட் பண்ணாமல் விட்டுருந்தார் அப்படின்னா ஃபோக்கஸே கிடச்சிருக்காது. ஃபோக்கஸ் கிடைக்கும், எதை எழுதுன்னு தெரியாது. அவரோட மாஸ்டர் பீஸான கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் எழுதுறாரு. 44 வயசுக்கு அப்புறம் தான் எழுதுறாரு. அதுக்கப்புறம் தான் தன்னோட மாஸ்டர் பீஸ் நோக்கி போகிறாரு. கிரேட்டஸ்ட் லிட்ரேச்சர்லாம் வருது வேர்ல்ட்லேயே. ஸோ இது வரதுக்கு காரணம் அவர் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறாருல, ஒரு லைஃப்பில் கோ த்ரூ பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கடுத்து உள்ளே வராருல. ஸோ இந்த விஷயங்கள் தான் கிரேட்னஸ் நோக்கி தள்ளுது. இல்லைனா என்ன இருக்குன்னா அந்த கிரேட்னஸ்ன்னு மட்டும் இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு எனர்ஜி இருக்குமே தவிர அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது, ஒரு பக்குவம் இருக்காது.
அந்த அக்செப்டன்ஸ் தான் ஒரு பக்குவத்தை கொடுக்கும். ஸோ ஒருவேளை அவர் வந்து அவருக்கு நடந்த சஃபரிங் எல்லாத்தையுமே எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருந்தோ, வேறு ஏதோ நோக்கி போயிருந்தா அதான் சொல்லியிருப்பாங்க. இவர் மட்டும்தான் இவர் வந்து இவர் லைஃப்பில் வந்து அவ்வளோ சஃபரிங் நடந்திருக்கு. ஆனால் இவர் வந்து லவ்வை சொல்லுவார் மெயின் தீமாக கதைகளில். ஸோ கடைசியாக வந்து நிற்கிறது லவ் தான் வந்து நிற்கும். ஒரு மனிதன் லவ் பண்ணுறது தான் முக்கியன்ற மாதிரி நிற்கும். ஒரு மனிதன் வந்து என்ன நடந்தாலும் வாழ்ந்துதான்ற மாதிரி ஒரு கட்டாயத்தை வந்து நிற்கும். ஆனால் மற்ற எல்லாருமே ரைட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, இதை விட கம்மியான சஃபரிங் இருந்தவங்க ஹியூமனிட்டிக்கு அகென்ஸ்டாக எழுதுவாங்க. ஹியூமனிட்டின்றே தப்பு, ஒரு மனிதன் கொள்வது சரிதான்ற மாதிரி எழுதுவாங்க. ஸோ இவர்கிட்ட அந்தளவுக்கு ஹேட்ரட் இல்லைல்ல, அது காரணம் என்ன, அவரோட செல்ஃப் அக்செப்டன்ஸ் தான். அந்த அக்செப்டன்ஸ் மூலிமா ஒரு கிரேட்னஸ் நோக்கி போயிட்டார். ஸோ நம்ம இப்போது விப்ளாஷோட ஃபிலிம் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். நம்ம விப்ளாஷ்னு சொல்லும்போதே ஞாபகத்து வர விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கும்போது எடிட் அண்ட் மியூசிக் ரொம்ப லார்ஜராக இருக்கிறது மியூசிக் தான். இது ரெண்டுமே வந்து ரொம்ப மேஜர் ப்ளே பண்ணியிருக்கு விப்ளாஷோட ஃபிலிம் மேக்கிங்கில். ஸோ இந்த படத்துக்கு பெஸ்ட் சவுண்ட் மிக்ஸும் சரி, பெஸ்ட் எடிட்டிங்கும் சரி ஆஸ்கர் வாங்கியிருக்கு அகாடமிக் அவார்டில். ஸோ இது வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குது ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கும்போது இந்த படத்தில். அது முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்தது. நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து மியூசிக் வந்து எடிட் பண்ணுறது, மியூசிக்கல் ட்ராமாக்கு எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டன்றது தான் தெரிஞ்ச விஷயம் அது. ஆனால் இதில் அந்த எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்குல நம்ம இந்த மியூசிக் ட்ராமான்றதே நமக்கு வந்து ஒரு அந்நியமான ஒரு விஷயமா இருக்கும்போது அதை நம்ம வந்து பரிச்சயமான விஷயமா மாறுறதுக்கு அவங்க பண்ணுற அந்த ஃபிலிம் மேக்கிங்கை நம்ம வந்து பிலீவ் பண்ண வைக்கிற டூலாக வந்து எடிட்டிங் அண்ட் மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பயங்கர ஒரு இம்பேக்ட் கொடுத்த ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஃபிலிம் மேக்கிங் பார்க்கும்போது டேமின் சாசல் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும்னா பயங்கர எனர்ஜியாக இருக்கும். லாலா லேண்டும் சரி, இந்த படமும் சரி, மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு கேமரா யூஸ் பண்ணுற விதமே பார்த்திங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்கும். பேன் இருக்கும், ஃபாலோ இருக்கும், சார்ஜின் இருக்கும், திடீர்னு ஹேண்டில் இருக்கும். எல்லாமே வந்து எந்தெந்த விஷயங்கள் எனர்ஜியாக ஒரு எலிவேட் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுவார். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா கட்டு, அந்த மியூசிக்கில் வந்து பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கட்ஸ் போகிறதும் சரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் எடிட் பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் அதாவது மியூசிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெப் இருக்கும். அந்த ப்ரெப்ஸ் எல்லாமே மாண்டேஜில் காட்டுவாங்க. அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ஏன்னா அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதுவும் ரொம்ப 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 எப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் க்ளோஸ் போவாங்க. ஒருத்தர் வந்து அந்த ட்ரம்பட் வந்து வாசிட்டு இருந்திருப்பார். அடுத்த ரெடி ஆகிறதுக்கு வந்து பார்க்கும்போது அதுலேருந்து அப்படியே தண்ணி கொட்டும் ட்ரம்பட்லேருந்து. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய எச்சை தான் அது, அவருடைய சலைவா தான் அதில் ஃபுல்லாக இருக்குது. அது வந்து ப்ரிப் பண்ணும்போது கீழே எல்லாத்தையும் அந்த ஊதி கீழே எல்லாத்தையும் தள்ளிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ டூலாக காமிச்சு எடிட்டை யூஸ் பண்ணது, மியூசிக் யூஸ் பண்ணது, இந்த எனர்ஜி. இவருடைய ஃபிலிம் மேக்கிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரெஃபரன்ஸாக இன்ஃப்ளூயன்ஸாக பார்க்குறது என்னென்னா மார்ட்டின் ஸ்கார்சஸையும் பால் தாமஸ் ஆண்டர்சனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இவர்கிட்ட என்னால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியான ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் நான் பார்க்குறேன். எனக்கு இந்த படத்தில் ஃபில்ம் மேக்கிங்காக பார்க்கும்போது இதோட எடிட்டிங் சவுண்டு தான் ரொம்ப மெயினாக தோணுது. அது என்ன காரணம்னா, எடிட்டிங்கில் ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள இந்த படத்தில் ஓவரால் படத்தில். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா கன்வே ஆச்சு. இன்னொன்று நிறைய எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் இருக்கும். ஆடியன்ஸுக்கு எமோஷனை பஞ்ச் பண்ணுறதுக்குள்ள இன்னொன்று இந்த கதையை பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்கான செட்டப்பு, ரொம்ப குயிக்காக கதைக்குள்ளே போகும். ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்பேஸில் கதை மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஒரு எனர்ஜியை நான் எப்படி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறதுக்குள்ள ஸோ செலக்டிவான ஷார்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும்போது என்ன ஆகுனா, ஓப்பனிங் சீன் கூட ஃப்ளெச்சரும் ஆண்ட்ரூ மீட் பண்ணிக்கிற சீனு. ஸோ செப்பரேட் ஷாட் இருக்கும். எங்கன்னு சொல்லி அந்த பஞ்ச் பண்ணுறதுக்குள்ள டைமிங்கு அது ரொம்ப ப்ரிசைஸாக இருந்ததால் என்னாச்சுன்னா எனக்கு டக்குன்னு ரொம்ப அப்சர்வ் ஆச்சு. சீனுக்குள்ளே நான் போயிட்டேன். அப்புறம் அப்பா கூட இருக்க சீனு இது எல்லாமே எடிட்டிங் மூலிமா தான் எனக்கு அப்சர்வ் ஆச்சு, உள்ளே போச்சு. ஒருவேளை இது எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்குது, இல்லை தப்பான ஃபேஸிங்காக இருக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கும், உள்ளே கனெக்ட் ஆக முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த நிக்கோல் பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணுற சீனுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவன் போய் அந்த பொண்ணை டேட்டுக்கு கூப்பிடும்போது சிங்கிள் ஷாட்டில் இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட்லேயே பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த சீன் எடிட் பண்ணியிருந்தால் என்ன இருக்குன்னா, அந்த ரிதம் கட்டாக இருக்குன்னா பழகிருக்க மாட்டேன் அவங்கள்ட்ட. ஸோ இந்த மாதிரி நிறையா சீன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் எடுத்துருப்பார். சிங்கிள் ஷாட்டில் எடுத்து அதை பஞ்ச் பண்ணுவார் கரெக்டாக எமோஷனலாக. இதில் முக்கியமான சீன் எது அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக அந்த கதவுக்கு வெளியே வந்து பார்த்துட்ருப்பாங்க. படத்தோட பிகினிங்கில் சொல்கிறேன். ஃப்ளெச்சர் வந்து அந்த நேசோ பேண்டுன்னு உள்ளே வருவார்ல, அந்த பேண்டுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுனா, அந்த ஒரே ஷாட்டில் இருக்கும். ஒரே ஷாட்டில் எல்லாரையும் வாசிக்க சொல்லுவார். நீ வாசின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்னாவே ஆண்ட்ரூ வாசிக்க சொல்லுவாங்க. அங்கே தான் கட்டு போகும். ஆண்ட்ரூக்கு போயிட்டு கட் பண்ணால் வாட்ச் காட்டுவான் டபுள் ஸ்விங்கு. அந்த வாட்ச் காட்டினோன்னா அடுத்து கட் பண்ணால் ட்ரம் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லும்போது நோன்னு அதர் ட்ரம் அப்படின்னுவார். அப்போ ஆண்ட்ரூக்கு போயிட்டு ஒரே ஷாட்டில் வரும். இந்த ஷார்ட் டிவிஷன் இருக்குல்ல, பஞ்ச் பண்ணுறது, அந்த மூடை அந்த எமோஷனை சஸ்பென்ஸை கன்வே பண்ணுறதுக்கான ஷார்ட்ஸோ அந்த எடிட்டிங்கோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஆண்ட்ரூவோட ஆக்டிங் இருக்குல்ல, ரொம்ப இன்னசென்ட்டான ஃபேஸு, ரொம்ப ஐஸில் எமோஷன் கன்வே பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறதால நமக்கு இன்னும் கோராக எமோஷன் கன்வே ஆகுது. ஆடியன்ஸோட டீப்பராக அந்த கனெக்ட் பண்ண முடியுது ஆடியன்ஸு.
ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓவராலாக கனெக்ட் ஆனது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் இருக்கிற எல்லா கிராஃப்ட்டுமே சரி, அந்த எடுத்துக்கிட்ட தீமை ஸ்டோரி டெல்லிங்கை வந்து ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுக்கு என்ன மூடு, அந்த ஆண்ட்ரூன்ற கேரக்டர் அந்த ஜேர்னியில் அவன் வந்து அச்சீவ் பண்ணானா இல்லையா, அதுக்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணானா இல்லையா, எப்படி ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறான் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அப்போது அது அவனுடைய வேர்ல்ட்லேருந்து போய் காமிச்சு நம்ம அது ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா கிராஃப்ட்டுமே வந்து ரொம்ப ஆப்டாக இருந்த மாதிரி இருந்தது இந்த ஃபிலிம் மேக்கிங்காக. இதுக்கு என்ன மூடு தேவை, இதுக்கு என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் தேவைன்றதுக்குல. ஸோ எல்லாமே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிமாக வந்து நான் சொல்லியிருந்தேன். விப்ளாஷ் வந்து ஷார்ட் ஃபிலிமாக 2013 ரிலீஸ் ஆச்சு. அப்போது இந்த படம் வந்து சன்டான்ஸில் ப்ளே ஆகிருக்கு. சன்டான்ஸில் ப்ளே ஆகும்போது இந்த படத்துக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் ஜூரி ப்ரைஸ் கிடச்சிருக்கு. செகண்ட் ப்ரைஸான ஜூரி ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ட்ரை பண்ணது வந்து ஃபிலிம் மேக்கிங்காக ட்ரை பண்ணணும், அதாவது ஃபீச்சர் ஃபிலிமாக ட்ரை பண்ணணும் தான் பண்ணியிருக்காரு. பட் ஃபண்டு கிடைக்கல. அப்போது ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து அதை பிச் பண்ணி அது ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறமா இது வந்து நிறைய ஃபெஸ்டிவல்லாம் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஃப்டாவில் ஷார்ட் ஃபிலிம் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது அவருக்கு ஃபண்டு கிடைக்குது. பட் என்னென்னா 19 டேஸ்லேயே ஷூட் பண்ணணும். 19 டேஸில் ஹோல் ஃபிலிமாக ஷூட் பண்ணியிருக்காருன்னு நான் படித்தேன். ஸோ இந்த படத்தில் இருக்க எனர்ஜி இருக்குல்ல, இந்த படம் அது வந்து ஒரு பேஷனட்டாக எடுத்த விதம், இந்த ஃபிலிம் மேக்கிங் அப்ரோச், இது எல்லாமே வந்து பயங்கர எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருந்தது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அது ஃபன் கிடச்சி அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குன்னும் போது அதுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலாக ஃபிலிம் மேக்கிங் கொடுக்க முடியும், அந்த ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி தான் இருந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக ஒருத்தர் பிலீவ் பண்ண வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். அப்போ அந்த டூல் யூஸ் பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம்ன்ற அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை எடுத்து அது இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு விஷயமா ஸ்க்ரீன் ரைட்டிங்காகவும் சரி ஃபிலிம் மேக்கிங்கும் சரி பயங்கர இம்பேக்டாக கொடுத்துருக்கிறது வந்து பெரிய விஷயம். அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது ஃபிலிம் மேக்கிங் பார்க்கும்போது ஆக்டிங் பார்க்குறேன். இந்த ஆண்ட்ரூ அண்ட் ஃப்ளெச்சர் இந்த 2 கேரக்டர் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ஆண்ட்ரூ கேரக்டர் அவர் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். எல்லா சீன்லையுமே ஆண்ட்ரூ கேரக்டர் இருப்பார். எல்லா சீன்லையுமே வந்து அவரை தவிர்த்து இல்லாமல் இருக்காது. ஸோ அதுலேயே ரொம்ப ஜஸ்டிஃபைடான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சப்ஜெக்டிவ் ஃபிலிம்னா எப்படி வந்து இம்பார்ட்டண்ட், அந்த மெயின் லீட் கேரக்டர் எப்படி இம்பார்ட்டண்ட். ஸோ எனக்கு இந்த படங்கள் பார்க்கும்போது டேரன் அரோனோஃப்ஸ்கி படங்கள்லாம் ஞாபகம் வந்து அவர் சப்ஜெக்டிவ் ஃபிலிமாக எடுக்கும்போது அந்த கேரக்டரோட த்ரூ அவர் மூலிமா தான் போய்ட்டு அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீன்லையுமே அந்த ஆண்ட்ரூ கேரக்டர் இருந்தது. அது எனக்கு தெரியவே இல்லை, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. படம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி அது ஒரு ஹார்டாகவே தெரியல. இப்போ கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த விஷயம் சரி. மெயினாக வந்து ஜேகே சிமோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆக்டிங், அவர் வந்து ஆஸ்கர் வாங்கியிருக்காரு இந்த படத்துக்கு. அவருடைய வே ஆஃப் அப்பியரன்ஸ், அவருடைய அப்பியரன்ஸே வந்து நமக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்குது. இந்த ஆள் என்ன பண்ணுவான்ற ஒரு விஷயத்தை கொடுக்குது ஒரு ஆக்டிங். ஸோ அந்த விஷயம் ரொம்ப இம்பேக்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கணும். அவர்கிட்ட இந்த ஆக்டிங் வாங்கின விஷயம் சரி, அவருடைய அந்த த்ரோ பண்ண அந்த அக்ரெசிவ்னஸை காட்டுற விஷயம் பிலீவ் பண்ண முடியுது என்னால் வந்து. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப இம்பேக்டாக இருந்த விஷயமா அந்த ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கும்போது. எனக்கு இன்னொன்று இந்த படத்தோட ஓவரால் மூடு இருக்குல்ல, அதை க்ரியேட் பண்ணல 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் இருந்துச்சு. ஒன்று லைட்டிங், நிறைய இடத்துல க்ரீனு, அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி அவன் ட்ராப்டாக இருக்கானா அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் லைட் இருக்கும். அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான், அச்சீவ்மெண்ட் நோக்கி போகிறான்னா ஆரஞ்சு லைட் இருக்கும், வார்ம் லைட் இருக்கும் இவங்க ரூமு இந்த பேண்டில் ஃபுல்லாக. ஸோ அந்த பேண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒயிட் இருக்கும், ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்கும். நேசோ பேண்ட் இருக்குல்ல, இந்த கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா ஃபாலோ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டோரி வைஸ் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும் இதில். என்னென்னா இவர் வந்து ரொம்ப அக்ரெசிவான பர்சனாக இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி பேண்டில் வாசிச்சுட்டு இருந்த ஆள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார், நீ வாசிச்சா போதும். அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அந்த கான்ட்ராஸ்ட் எடுத்துக்க மாதிரியான லைட்டிங் இருக்கும். இந்த மாறும்போது நமக்கு சப்கான்ஷியஸாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் டீப்பராக உள்ளே போகிறோம்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சின்ன பட்ஜெட் எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து பெருசாக சினிமேட்டிக்காக காட்டுது. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் சவுண்டில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்போ ஒரு படத்துக்கு சவுண்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தோட சவுண்டை வந்து 2ஆக பிரிப்பாங்க. என்னென்னா டைஜெட்டிக் சவுண்டு, நான் டைஜெட்டிக் சவுண்டுன்னு பிரிப்பாங்க. டைஜெட்டிக் சவுண்டு அப்படின்னா கேரக்டர்ஸ் என்னெல்லாம் சவுண்டு கேட்குதோ அதெல்லாம் டைஜெட்டிக் சவுண்டு. கேரக்டர்ஸ் வந்து டோர் க்ளோஸ் ஆகிறது கேட்கும், அந்த கேரக்டரோட வேர்ல்டு, அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து என்ன சவுண்டு கேட்கும், அவங்க கேட்கக்கூடிய எல்லாமே கேட்கும். அவங்க ட்ரம் வாசிக்கிறது கேட்கும், அவங்க நடந்து போகிறது, கார் போகிறது, இது எல்லாமே கேரக்டருக்கு கேட்கும். அது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நமக்கும் கேட்கும். அப்போ கேரக்டருக்கு கேட்காத சவுண்டு எது, ஆடியன்ஸ்க்காக போடுவாங்களோ ஒரு சவுண்டு, அதுதான் மியூசிக்கு. அந்த மியூசிக் வந்து நமக்கு மட்டும் தான் கேட்கும், கேரக்டர் கேட்காது. கேரக்டர் வந்து ரியாக்டே பண்ணாது, அதுக்கு அது தேவையில்லை. இது வந்து பியூர்லி நமக்காக மட்டும்தான் போடுறது, ஆடியன்ஸ்க்காக. இந்த டைஜெட்டிக் நான் டைஜெட்டிக் வந்து எப்பவுமே கனெக்ட் ஆகாது, ரெண்டுமே ஒன்றா சேராது, இது தள்ளி தான் இருக்கும். இது சேர்க்கக்கூடிய ஒரே இடம் எங்கே தெரியுமா, அந்த சேர்த்த ஒரே இண்டஸ்ட்ரினா இந்தியன் இண்டஸ்ட்ரி தான். இந்தியன் சினிமாஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு போடுவாங்க.
பாட்டு போட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களே அதான் நான் டைஜெட்டிக்காக நினச்சி அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களே பாட்டு போடுவாங்க. இது வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு வகையில் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இது யாரும் எங்கேயும் பண்ண முடியாது. அச்சீவ்மெண்ட் சொல்கிறீங்க, அப்படியே சிரிக்கிறீங்க நீங்கள். இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் பட் இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நமக்கான ஒரு யூனிக்கான ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ மியூசிக்கல் ஃபிலிம்ஸில் மட்டும்தான் அது வரும். இப்போ இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மியூசிக் வந்து டைஜெட்டிக்காகவும் இருக்கும், நான் டைஜெட்டிக்காகவும் இருக்கும். இப்போ விப்ளாஷில் கடைசியில் ஒரு மியூசிக், ஃபைனல் மியூசிக்கு, அந்த மியூசிக் வந்து ஆடியன்ஸ் நமக்கும் ப்ளே ஆகும், சேம் டைம் அவங்களுக்கும் ப்ளே ஆகுது, அவங்களும் கேட்குதுன்ற மாதிரி இருக்குல்ல. இந்த ரெண்டு இன்டிகிரேட் பண்ணுறது மியூசிக்கல் ஃபிலிம்ஸில் மட்டும்தான் நடக்கும். அந்த இன்டிகிரேஷன் நடக்கும்போது என்ன ஆகுனா, பீப்புளுக்கு ஒரு பெரிய ஹை கிரியேட் ஆகும். அவங்க வந்து பயங்கர எக்ஸைட்டடாக அந்த விஷயத்துக்குள்ளே ஹோல்டாக ஒரு இன்வால்வ் ஆக முடியும். ஸோ அதுதான் சொன்னேன், இந்த டைஜெட்டிக் இது ரொம்ப டெக்னிக்கலாக தான் இருக்கும், பட் ஆனால் இது மிகப்பெரிய டூல். இது வந்து எல்லா படங்களையும் பண்ணிட முடியும், இன்டிகிரேட் பண்ணிட முடியாது. ஸோ சில படங்கள் மட்டும்தான், சில ஜானரில் மட்டும்தான் நடக்கும். இந்தியன் ஃபிலிம்ஸில் எல்லா ஜானர்லையும் வரும் பாட்டு இருக்கிறதால. டைஜெட்டிக்கு நான் டைஜெட்டிக்லாம் கிடையாது. இன்னும் ஃபோர்த்தோட பிரேக் பண்ணி வெளியே வந்து கூட பேசுவாங்க, அது நடக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ப்ராப்பர் இன்டிகிரேஷனாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ சிம்லர் மூவி ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். சிம்லர் மூவி ரெக்கமெண்டேஷனில் எனக்கு 2 படம் சொல்லணும்னு தோணுது. ஒன்று வந்து டார், இன்னொன்று வந்து த பேன்ஷீஸ் ஆஃப் இனிஷரின். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படங்களும் ஆஸ்கருக்கு வந்து நாமினேட்லாம் ஆகியிருந்தது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த 2 படமுமே வந்து. டார் வந்து பார்த்திங்கன்னா கேட் பிளான்செட் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் அந்த மெயின் கேரக்டர், அவங்க டார்ன்ற கேரக்டர், அவங்க வந்து அவங்களுடைய வேர்ல்டு, அவங்க எவ்வளோ அப்சசிவாக இருக்காங்க, அவங்க மியூசிக்குன்ற ஒரு ஒன்றுத்து மேலே எவ்வளோ பேஷனேட்டாக இருக்காங்க, அதுக்காக அவங்க சப்ஜெக்டிவாக எந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க பிரச்சனை என்ன, சப்ஜெக்டிவ் ஆங்கிள் என்ன, ஸோ இந்த விஷயத்த எல்லாமே டீப்பராக சைக்கலாஜிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எனக்கு வந்து விப்ளாஷில் இருக்கிற இந்த மெயின் கேரக்டர் எப்படி ஒரு அப்சஷன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த 2 படத்துக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா அந்த அப்சஷன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி டீப்பராக போக போக இதில் வந்து டாரில் வந்து சைக்கலாஜிக்கலாக என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுது டார்க் அந்த கேரக்டருக்குன்ற மாதிரி போயிருப்பாங்க. அடுத்து வந்து பேன்ஷீஸ் ஆஃப் இனிஷரின், இந்த படம் வந்து இதுவும் 2022 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் இப்போ நான் வந்து அதில் சப்ஜெக்டிவாக சொன்னேன், இது ஒரு அப்ஜெக்டிவாக வச்சு பாருங்களேன். ஒருத்தன் கிரேட்னஸ்குள்ளே போகும்போது சொசைட்டியாக எப்படி அவனை பார்க்குது, சொசைட்டியாக அவனை எப்படி வந்து தள்ளுது, சொசைட்டியாக நீ வந்து ஏன் அப்படி இருக்க, நீ வந்து நார்மலாக இரு, நீ ஒரு முட்டாளாக இருக்க, நீ வந்து மென்டலாக இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு கிரேட்டஸ்ட் நோக்கி போகிறவனை பார்க்குற விஷயம் இருக்குல்ல. ஆனால் அவன் எவ்வளோ சஃபர் ஆகிறான் இந்த வேர்ல்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு கிரேட்னஸ் போகிறதுக்காக, எந்த அளவுக்கு தன்னை வருத்திக்கிறான், எந்த அளவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். எனக்கு தயவு செஞ்சு எனக்கு அமைதியான ஸ்பேஸ் தாங்க, ஒரு மொசாட் மாதிரியோ ஒரு பீத்தோன் மாதிரியோ அச்சீவ் பண்ண போகிறேன், அந்த ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இருக்குல்ல. ஆனால் இந்த சொசைட்டி வந்து அவனை ஒரு சாதாரண ஒரு ஆளாக பார்க்குறதும் சரி, இல்லை அவன் ஒரு எதுக்கு தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறது சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் போகும். ஸோ ஒரு கிரேட்னஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு போகிறதுக்காக அவனுக்கு வந்து பீஸுன்ற ஒரு விஷயம், அவனுக்கான ஸ்பேஸை கெட் பண்ணுறதுக்கே அவன் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருந்தாலுமே, ஆனால் இந்த விப்ளாஷோட பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் ரெண்டுமே ஒத்து போகிற ஒரு படமாக இருக்குது, அந்த தீமாவும் சரி ஸ்டோரி டெல்லிங்காகவும் சரி. எனக்கு வந்து சிமிலர் மூவிஸ் ரெக்கமெண்டேஷனில் 2 படம் தோணுது. அதில் முதல்ல தோன்ற படம் என்னென்னா பிளாக் ஸ்வான். இந்த படத்தில் ஒரு பேலே டான்ஸராக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, அதில் பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாள். அதில் வந்து கிரேட்னஸ், சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டை தாண்டி அப்சஷன் தான் இருக்கும். ஸோ ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ரொம்ப சப்ஜெக்டிவான படம். ஸோ அதை நோக்கி அவள் வந்து தனக்கான ஒரு விஷயத்தை அடைஞ்சாலா இல்லையான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக இல்லாமல் ரொம்ப இன்டர்னலாக உள்ளே போயிட்டு இருக்கும் அந்த கதை. ஸோ அது ஒன்று. 2வது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான், பட் ஆனால் சிமிலராக இருக்கும். அது வந்து குட்வில் ஹண்டிங் 1997 வந்த படம். அது ஏன் அப்படின்னா, ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஆப்போசிட்டாக லைட்டாக ஷிஃப்டாக ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இது வந்து கிரேட்னஸ் நோக்கி போகும். இதை வந்து சாஃப்டான ஃபாதர், விப்ளாஷில் சாஃப்டான ஃபாதரு, அபியூசிவான டீச்சரு, நடுவில் ஸ்டூடெண்ட்டு. குட்வில் ஹண்டிங்கில் எப்படி இருக்குன்னா, அபியூசிவ் ஃபாதர், அபியூசிவ் பாஸ்ட் இருக்கும், பட் சாஃப்டான ஒரு மென்டல்ஷிப்பான ஒரு டீச்சரு, இவன் ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி அதில் ஆல்ரெடி அவன் கிரேட்டாக இருப்பான், டேலண்டடாக இருப்பான். ஒரு ஐன்ஸ்டீனுக்கு ஈக்குவலான ஒரு கிரேட்டான பர்சனாக தான் அவன் பாண்ட் டேலண்டடான பர்சனாக இருப்பான். பட் அந்த டேலண்ட்டை சேனல் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் அவன்கிட்ட இருக்காது. ஸோ அதுக்கு தான் ஒரு மென்டல் உள்ள வருவார், ஒரு சேனலை ஃபோர்ஸ் பண்ணி அடுத்து கொண்டு போவார். ஸோ ஒரு கிரேட்னஸோட வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவ், வேறு ஒரு டைமென்ஷனை பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படம் எப்படி இருக்குன்னா, சவுண்ட் ஆஃப் மெட்டலையும் விப்ளாஷி இன்டிகிரேட் பண்ண மாதிரி இருக்கும். எப்படின்னா ஆல்ரெடி கிரேட்டான ஒரு பர்சன், கிரேட்னஸில் இருக்க ஒருத்தன், ஏன்னா கிரேட்னஸே தேவையில்லாம் அதை தூக்கி போட்டு போகிறான். அப்போ எப்படி இருக்குன்னா, அது அவனோட சாய்ஸ் தானே.
நான் கிரேட்னஸ் நோக்கி போகிற அவசியம் இல்லை, எனக்கு டேலண்ட் இருக்குன்றதுக்காக நான் அவனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நான் சூஸ் பண்ணலாமே, கான்ஷியஸாக நான் என்ன வேணால் டிசிஷன் எடுக்கலாம். நான் கிரேட்னஸ் நோக்கியும் போகலாம், ஒரு ஆர்டினரி லைஃப் நோக்கியும் போகலான்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் அதில் ரொம்ப டீப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த பாட்காஸ்ட்டில் போட்டிருக்கோம், நம்ம அதை பண்ணியிருக்கோம், அதை பற்றி இன்னும் டீப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 படங்கள் தான், பிளாக் ஸ்வானு, குட் வில் ஹண்டிங், இந்த 2 படம் தான் ரொம்ப டீப்பராக தோணுது. ஸோ இந்த எபிசோடில் நம்ம விப்ளாஷ் படத்தை பற்றின ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பார்த்தோம். சேம் டைம் வந்து நம்ம சவுண்ட் ஆஃப் மெட்டலுக்கும் விப்ளாஷ்க்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் ரெண்டுமே நம்ம டீப்பராக டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு எபிசோடில் வேற ஒரு படத்தோடைய டீப்பர் டிஸ்கஷனில் சந்திப்போம். இந்த பாட்காஸ்ட், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.